இப்போ உங்கள் ஃபிட்னஸ் சென்டரில் நிறைய ஹெவி வெயிட் இருக்கிறவங்கெல்லாம் வராங்க. அவங்களெல்லாம் வந்து நீங்கள் எப்படி இதை சாத்தியப்படுத்துறீங்க 3 மாசத்துல? மேம் ஆக்சுவலி இந்த விஷயம் வந்து எப்படின்னா ஹார்ட் ஒர்க். So starting weight was 103, current weight is 95, 25 classes. 98ல இருந்தேன், இப்போ 92ல இருக்கேன். 8 days ஆச்சு. இப்போ வரைக்கும் 5 kg குறைஞ்சிருக்கேன். சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் வந்து சாதமே சாப்பிடாத, நோ கார்ப்ஸு, ஒன்லி நீங்கள் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு தான் சாப்பிட்ணுன்னு சொல்வீங்களா? இல்லை நான்வெஜ்ஜும் அவங்க சாப்பிட்லாமா? இல்லை கார்ப்ஸும் எடுத்துக்கலாமா? உங்கள் டயட் எப்படி இருக்கும்? மேம் இது வந்து டயட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து 1 மாசத்துல இப்போ டிராஸ்டிக்காக குறைச்சா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வராதா? இல்லை ரொம்ப வீக்னஸ், பாடி வீக்னஸ், ரொம்ப டயர்ட் ஆகிடுறது வெளியில் போகும்போது, அப்புறம் இந்த தசைகள் எல்லாம் தொலைன்னு இந்த ஸ்ரிங்கேஜ் அந்த மாதிரிலாம் இருக்காதா அவங்களுக்கு? வணக்கம், நான் உங்கள் மாலதி டாக்ஸ்க்காக. இன்னைக்கு நம்ம ஷோவுக்கு ஒரு ஜிம் ட்ரெயினராக, இல்லை வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இவரை விட்ட ஆளே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நபரை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். அவங்க தான் மிஸ்டர் பரமகுரு. அவங்கக்கிட்ட அவங்கள பற்றி கேட்கலாம். வணக்கம். வணக்கம் மேம், தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. இப்போது நீங்கள் பேசிக்காக சென்னை தானுங்களா? நான் பியூர்லி பிறந்தது வளர்ந்தது ஃபுல்லாகவே சென்னை. ஓகே. நீங்கள் ஏதாவது வேலை பார்த்தீங்களா? இல்லை நீங்கள் வந்து, ஏன்னா நான் கேள்விப்பட்டேன் ஆர்மி மேன் டு ஃபிட்னஸ் ட்ரெயினர்னு சொல்லி. ஆமாம். ஸோ நீங்கள் என்ன படிச்சுட்டு ஆர்மிக்கு போனீங்க? அந்த கதையை கேட்டோம்னா நம்ம வந்து மேம், நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஸோ ஃபேமிலி பேக்ரவுண்டே ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸில் தான் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஜூனியர் நேஷனல், சீனியர் நேஷனல்ஸ்லாம் விளையாட்டு, சப் ஜூனியர் நேஷனல்ஸ்லாம் விளையாட்டு இருக்கும்போது, அப்போ நான் வந்து ஆர்மியில் வீட்டுக்கே வந்து எனக்கு கூப்பிட்டு போனாங்க, அப்பாயின்மெண்ட் ஆனேன். ஆர்மிலேருந்து வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களா? ஆமாம். ஓகே. அவங்க கூட மேட்ச் நடக்கும்போது அவங்களுக்கே டஃப் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பர்சன் நம்ம விட்டுட்டோம்னா அப்புறம் டீம் போயிடுவாங்க. ஸோ அதுக்காகவே என்னை கூப்பிட்டு போனாங்க. ஸோ நான் போகும்போது என்ன கேம் சார் விளையாண்டீங்க நீங்கள்? ஹேண்ட்பால். ஸோ என்ன நான் செலக்ட் ஆன பீரியட், என்னை வந்து கூட்டு போகிற பீரியட் வந்து எனக்கு 15. ஆனால் நான் உள்ளே என்ரோல் ஆனது 18 வயசில், 17 வயசில் உள்ளே என்ரோல் ஆனேன். ஸோ 17 வயசுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே தான் நம்ம ஒரு 5 years அங்கே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டேன். 2002 வெளியே வந்துட்டேன். 2002 வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கேம் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டேன். வெறும் கோச்சிங் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். என்ன கோச்சிங் கொடுத்துட்டு இருந்தீங்க? ஹேண்ட்பால் ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 250 பிளேயர்ஸ் ஊர்லேருந்து பசங்களுக்கு கொண்டு வருவேன். அவங்கள கொண்டு வந்துட்டு நான் ஸ்டே ஃபுட்டெல்லாம் நான் கொடுத்து அவங்கள வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி ஹேண்ட்பாலில் நேஷனல் அந்த மாதிரி விளையாட வச்சு, அவங்க இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 250 பேர்கிட்ட போலீஸாகவும் ஆர்மிலையும் அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அவங்கள கொண்டு போய் எல்லா நல்ல பதவியில் உட்கார வச்சுருக்கீங்க. ஆமாம். ஸோ அது ஒரு பேஷனாகவே பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த டைமில் ட்ரெயின் பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட் என்கிட்ட ரெகுலராக பேசிகிட்டே இருப்பார். அவர் சொல்லுவார், சார் இவங்களுக்குலாம் நீங்கள் தேவை சார், நிறைய பாலிட்டிக்ஸ் அங்கே நடக்குது. ஸோ எங்களுக்கு தான் நீங்களாம் ரொம்ப தேவைப்படுறீங்க, உங்களை மாதிரி ட்ரைனிங் உங்களை மாதிரி இது எங்களுக்கு தான் தேவைப்படுது அப்படிங்கும்போது, அப்போது வந்து நான் எதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டில் வந்து நான் வந்து கோத்ரூ பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் இந்த ஃபிட்னஸ்க்குள்ளே என்ரோல் வரேன். ஸோ அதுக்கு நடுவில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 வருஷம் 10 வருஷம் வந்து நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபேமிலி பிஸ்னஸ் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து ஃபேமிலி பிஸ்னஸ் வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம், டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கேட்ரிங் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சர் பண்ணேன். ஸோ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் சில பல தொழில்கள் பண்ணியிருக்கீங்க. நிறைய எல்லாத்தையும் அடி வாங்கி உத வாங்கி அதுக்கப்புறம் நம்ம பிச்சுக்கே உள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் பிச்சிலேயே உள்ளே இறங்கிட்டேன்.
எது உங்களுக்கு 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 உரியதோ அதை தேர்ந்தெடுத்துட்டீங்க கடைசியா ஒரு வழியா. அது கூடவே தான் வந்துச்சு. ஓகே. ஆனால் அதுலேருந்து நான் எதுக்கும் பிஸ்னஸ் மோட்டிவ்ல நான் பண்ணதே கிடையாது, ஏர்னிங் மோட்டிவ்ல பண்ணலை, எல்லாமே பேஷனாகவே பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சைடில் வரும்போது வேற வழியில் குடும்பத்தை பார்த்து தானே ஆகணும். கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்லுங்க, அதனாலதான் நீங்க ஒரு இடத்துல இருந்து ஃபிட் ஆனீங்க. ஃபிட்னஸ் சென்டர்ல ஃபிட் ஆயிட்டீங்க. அவ்வளவுதான், ஒன்றுத்துல ஃபிட் ஆயிட்டேன். ஓகே. இப்போ உங்க ஃபிட்னஸ் சென்டர்ல நிறைய ஹெவி வெயிட் இருக்கிறவங்க எல்லாம் வராங்க. அவங்களெல்லாம் வந்து எனக்கு அவங்கள வந்து ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் உங்களை தெரியும். அது வரைக்கும் உங்களை இன்ஸ்டாவிலையும் எதுலையும் நான் பார்த்தது கிடையாது. எனக்கு நீ சர்ஜரி ஆயிருக்கு. என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன். அவங்க வந்து சொன்னாங்க, மாலதி நீ முதல்ல வந்து இந்த பரமகுருக்கிட்ட போய் ஜாயின் பண்ண. பரமகுருவா? நான் ஒன்றும் சாமியார்லாம் அது போகிறதில்ல. இதே நீ பரமகுருக்கிட்ட போய் ஜாயின் பண்ணு அப்படின்னு. இல்லை, என் பையன் வந்து 100+ இருந்தான், அதனால அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம். நவ் இஸ் லாஸ்ட் வெயிட், இப்போ சூப்பராக இருக்கான், இப்போ 69 இருக்கான் அவன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, எவ்வளோ நாளில் அப்படின்னு கேட்டேன். 3 months அப்படின்னு. ஏதாவது விளையாடாத நீ சுமார் அப்படின்னு. இல்லை நிஜமானோன்னா அப்புறம் உங்கள் பேஜை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் அவங்கக்கிட்ட நம்பர் வாங்கி உங்களை கால் பண்ணேன். கால் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் மெசேஜ் இன்னைக்கு வேணும்னு சொல்லுவீங்க, நான் எதிர்பார்க்கல. நேற்றுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க, இன்னைக்கு நம்ம எடுத்துட்டோம். ஸோ இது 5 நாள் கதை தான் இது. இப்போது எப்படி வந்து உங்களால் இது சாத்தியப்படுத்த முடியுது? இந்த மாதிரி வெயிட் லாஸுங்கிறது வந்து குறைக்கிறதுங்கிறது மிக கஷ்டம். ஏன்னா எனக்குமே நான் வந்து ஸ்டெராய்ட்ஸ் போட்டு கண்ணுக்கு என்னோட வெயிட் வந்து 110 இருந்தது. நான் வந்து வெளியில் போகிறதே மறந்துட்டேன், வீட்டிலே இருந்தேன். அப்போ என்னோடய எக்ஸ்னோரா இன்டர்நேஷ்னல்லேருந்து, இல்லை நீங்கள் எல்லாம் வெளியே வரணும், நீங்கள் வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஸ்பீச் கொடுத்தாகணும்னு சொல்லி என்னை வெளியே எடுத்தாங்க. அப்படி மெதுவாக வர ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி நானே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடை கம்மி பண்ணி எனக்கு தெரிஞ்ச யோகாவை வீட்டில் பண்ணி இட் டுக் அபவுட் 2 years எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி 90 kg வந்தேன். அதுக்கப்புறம் 80 kg வந்தேன். இப்போ திரும்ப ஆஃப்டர் சர்ஜரி 90 kg வந்துட்டேன். ஸோ நீங்கள் எப்படி இதை சாத்தியப்படுத்துறீங்க 3 மாசத்துல? மேம், ஆக்சுவலி இந்த விஷயம் வந்து எப்படின்னா, ஹார்ட் ஒர்க்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஹார்ட் ஒர்க்குன்றது வந்து நிறைய பேருக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு உங்களை ஹார்டாக நான் ட்ரெயின் பண்ணும்போது அதை நான் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணுற மெத்தட் ஒன்று இருக்குது. அந்த மெத்தட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். ஒரு நீ பெயின், பேக் பெயின், இன்ஜுரி, சர்ஜரி, இல்லை வேறு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கும். உங்கள் ஏஜ் கண்டிஷனால் ஒரு சில விஷயம் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ எனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து, என்னால் என்ன முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தனா அவ்வளோதான், நீங்கள் பண்ணவே முடியாது. சொல்லப்போனால் முதல் நாளே டாட்டா பாபே காமிச்சிட்டு போயிடுவோம். ஆனால் அந்த பர்சனுக்கு ஏற்ற மாதிரி ஐ வாண்ட் டு சேஞ்ச் த பேட்டர்ன். விஷயம் என்னென்னா, நான் அந்த பர்சனோட கண்டிஷனை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அவங்களால என்ன முடியுமோ அதை நான் எது முடியுமோ அதை நான் இன்டென்ஸாக மாற்றுவேன். ஓகே. உங்களால் கை தான் தூக்க முடியும்னா கையை தூக்குறது இன்டென்ஸ் ஆக்குவேன். ஓகே. கால் தான் தூக்க முடியும்னா கால் தூக்குறது இன்டென்ஸ் ஆக முடியும். உங்களால் ஓட முடியும்னா அதை இன்டென்ஸ் ஆக்குவேன். எது முடியுதோ அதை இன்டென்ஸ் ஆக்கி அதுலேருந்து ரிசல்ட் வர வச்சு அவங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிக்கும் போது அவங்களே மோட்டிவேட் ஆவாங்க. அவங்களுக்கு கண்டிஷன்ஸ் ஒன்று இம்ப்ரூவ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு என்கிட்ட வந்துன்னா எல்லா விதமான கண்டிஷன் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ மெடிக்கல் இஷ்யூஸில் பார்த்தோன்னா அப்ப நீங்க எல்லாத்தையும் ஒரே லைன்ல நிக்க வச்சலாம் உங்களால கிளாஸ் எடுக்க முடியாது. ஒருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸசைஸ் தான் கொடுக்க முடியும். மேம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ்டு பர்சன் இருப்பாங்க, இவங்களும் இருப்பாங்க. அவங்களோட கண்டிஷன்ஸ் எங்கே லேக் ஆகுறாங்களோ அந்த பார்ட்டை, அந்த கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ண வைப்பேன். ஓகே. அதை இம்ப்ரூவ் பண்ணால் வண்டி ஓடிடும். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் இருக்கு, அந்த கார் பஞ்சர் தான் இருக்கு, பஞ்சர் போட்டால் போதும், சரி சுட வேண்டியது இல்லை. ஆமாம். இன்னொரு காரு இன்ஜின் ஆயில் போயிடுச்சு, இன்ஜின் ஆயில் போட்டால் போதும், வண்டி ஓடிடும். இன்னொரு காரு ஸோ பிரேக் ஷூ தெரிஞ்சு போயிருக்கும், பிரேக் ஷூ மாற்றினா போதும், வண்டி ஓடும். அதுக்கப்புறம் வண்டி ஓட வண்டி ஓனருக்கும் கான்ஃபிடென்ட் வரும், வண்டிக்கும் கான்ஃபிடென்ட் வரும். அதுக்கப்புறம் அப்பப்போ சர்வீஸ் பண்ணும், அது வேற. ஸோ வண்டி தேய்மானம் நடக்கும். ஆனால் வண்டியே ஓடலைன்னா வண்டி திருப்பிடிச்சு போயிடும். கரெக்ட். ஸோ வண்டி ஓடணும், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஓடணும். அது கண்டிஷனுக்கு தேவை இம்ப்ரெஸ் பண்ணி அப்பப்போ ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக அது கண்டிஷன்ஸை மாற்றி கொண்டு போகிறது தான் வேலையை. அது கரெக்டாக உங்களை நான் அப்சர்வ் பண்ணி கொண்டு போகணும். ஓகே. இப்போது நீங்கள் வந்து இப்போது 150 கிலோவில் இருக்கவங்க வந்திருக்காங்களா உங்களுக்கு? 150, 120 அந்த மாதிரி இருக்கவங்களெல்லாம் எவ்வளோ நாளில் அவங்க வெயிட் ரிடக்ஷன் இவ்வளோ எனக்கு ரெடியூஸ் ஆகணும்னு கேட்பாங்களா, இல்லை நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா?
மேம் உள்ளே வரும்போது இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட மேம் உங்களோட கோல் என்ன? நான் சும்மா ஜென்ரலாக உங்களுக்கு கேட்குறேன், உங்களோட கோல் என்ன மேம்? எனக்கு ஒரு 75 கிலோ வந்துட்டாலே போதும். இப்போ இருக்க வெயிட்டு 90. நான் உங்ககிட்ட சொல்கிற விஷயங்கள் நான் உங்களை 65 கிலோ மாத்திரன்னு சொல்லுவேன். ஓகே. என்னோட விஷயம் நான் உங்களை 65 கிலோ உங்கள் ஐடியல் வெயிட் கொண்டு வரணும்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஸோ ஒரு சில பேர் 5 கிலோ 10 கிலோக்காக வருவாங்க. அந்த 5 கிலோ 10 கிலோ வந்து நாளைக்கே ஏறும். ஓகே. அது வெறும் வந்து நம்ம 5ஆம் கிளாஸ் படிக்கிற மாதிரி இல்லை, நம்ம எல்கேஜி, இப்போ உங்கள் பாடி எல்கேஜி கேட்டகரி மேம். ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிறது இல்லை 3ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்காக நீங்கள் வரல. +2 வரைக்கும் முடிக்கணும். அதுக்கப்புறம் காலேஜ் போகணும். காலேஜ் லெவலில் நான் டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், எதுவும் ஆகலாம். ஆனால் ஒரு கோலோடு இல்லைன்னா, ஒரு மோட்டிவ் இல்லைன்னா, நீங்கள் லாஸ்ட் பெஸ்ட் ஸ்டூடெண்டாக தான் இருப்பீங்க. சொல்லப்போனால் நீங்கள் பியூனாகவே மாறிடுங்க. ஓகே. அது கூட ஆக முடியாது. ஆனால் ஒரு மோட்டிவ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண நினைக்கிறீங்களோ அந்த லெவல் போக முடியலன்னா கூட அதுக்கு கீழே லெவலில் போக முடியும். ஆனால் எந்த மோட்டிவுமே இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ மோட்டிவே இல்லாமல் வராங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வெயிட் ரெடியூஸ் பண்ணணும், அவங்கள வந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்களா? ஒவ்வொருத்தங்களும் அப்படி தான் பண்ணுறாங்க. இங்கே வர ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும், எனக்கு வெயிட்டு குறைக்கணும். அதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. நான் அவங்ககிட்ட சொல்கிறது, உனக்கு வெயிட் மட்டும் குறையக்கூடாது, உனக்கு இன்ச் லாஸ் நடக்கணும். இன்ச் லாஸ் நடந்தால் மட்டும் பத்தாது. உனக்கு நீ சாப்பிட்டது உனக்கு திரும்ப உனக்கு ஒரு இட்லி சாப்பிட்டாலும் வெயிட் போடுது. ஆனால் உன் கூட இன்னொருத்தர் சுற்றிட்டு இருப்பாங்க, அவன் 2 போட்டில் பிரியாணி சாப்பிட்டா வெயிட்டே போடாமல் சுற்றிட்டு இருப்பாங்க. உன் பாடி அந்த பாடி மாதிரி மாற்றணும், அதுதான் மோட்டிவ். அது மட்டும் பத்தாது, உன் ஏஜை ரிவர்ட் பண்ணணும், வயசு சின்னதாகணும். இதெல்லாம் மாற்றுற அளவுக்கு பாடி கண்டிஷன் மாற்றணும். அதுக்கான வேலைகள் அது இதெல்லாம் சொல்லி அவளை மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரும்போது ஒரு மாதத்துக்கு அவங்க கேட்பாங்க, எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 3 கிலோ குறைஞ்சா போதும், 4 கிலோ குறைஞ்சா போதும். அந்த 3 கிலோ 4 கிலோ நான் ஒரு நாளில் குறைச்சிட்டு போயிடுவேன். ஸோ 3 கிலோ 4 கிலோக்கெல்லாம் இங்கே வராதிங்க. ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 5லேருந்து 15-20 கிலோக்கும் குறைச்சிருக்கேன். மேம் என்னோட ஹையஸ்ட் வெயிட் லாஸ் ஒரு மாதத்துக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து என்னோட ஹையஸ்ட் வெயிட் லாஸ் 16 கிலோ இன் 2018. ஓகே. அந்த பர்சன் வந்து 16 கிலோ குறைச்சேன். எவ்வளோ நாளில்? ஒரு மாதத்துல. இப்போ வந்து ஒரு மாசத்துல இப்போ டிராஸ்டிக்காக குறைச்சா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வராதா? இல்லை ரொம்ப வீக்னஸ், பாடி வீக்னஸ், ரொம்ப டயர்ட் ஆகிடுறது வெளியில் போகும்போது, அப்புறம் இந்த தசைகள் எல்லாம் தொலைன்னு இந்த ஸ்ரிங்கேஜ் அந்த மாதிரிலாம் இருக்காதா அவங்களுக்கு? வரவே வராது. ஆக்சுவலி வந்து வெயிட் எப்படி குறைக்கணுன்றதை பொறுத்து தான் அது உங்களுக்கு ஆக போகுது. அன்ஹெல்த்தியாக குறைக்கிற மெத்தட்லலாம் இருக்குது. இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது, மெடிசன் எடுக்கிறது, சர்ஜரி பண்ணுறது, இதெல்லாம் பாடிக்கு அன்ஹெல்த்தியாக பண்ணும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெயிட் எப்படி போட்டீங்க? டெய்லி சாப்பிட்றோம், தூங்குறோம், தண்ணி குடிக்கிறோம், இதுலேருந்து பாடிக்கு ஒரு எனர்ஜி வருது. அந்த எனர்ஜி பாடியில் எக்ஸஸாக போகுது. நேற்று சாப்பிட்ட ஃபுட்டு சரியாக டைஜஸ்ட் நேற்று சாப்பிட்ட ஃபுட்டோட எனர்ஜி பாடி யூட்டிலைஸ் ஆகிறதுனால அது வெயிட் போடுது. இன்றைக்கி ஸ்டோரேஜ், நாளைக்கு வெயிட், நாளைக்கு ஃபேட்டாக மாறுது, அடுத்த நாள் டாக்ஸிக்காக மாறுது, அடுத்த நாள் காம்ப்ளிகேஷன், இது மாதிரி பாடி மாறுது. ஸோ ஒரு நாளும் பாடி அந்த எனர்ஜியை ஆக்சஸ் சேர்த்துக்கிட்டே போகுது. சேர்க்க அது ஒரு பக்கம் வெயிட்டாக போடுது. இப்போ நம்ம அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு அந்த அந்த கொழுப்பை வந்து நம்ம வேலை கொடுத்து, அது எனர்ஜி, அதை யூட்டிலைஸ் பண்ணி தான் குறைக்கணும். அது யூட்டிலைஸே பண்ணாமல் நம்ம குறைச்சோன்னு வச்சுங்களேன், அதை வந்து சப்ளிமெண்ட்ஸ் மெடிசன் மூலிமா இல்லை சர்ஜரி மூலிமா குறைச்சோம்னா அது திருப்பி ரீகெயின் ஆகும். ஏன்னா எல்லாமே குரூப் ஆஃப் செல்ஸ் பாடியில், மசில் ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ், போன் ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ், நர்வ்ஸ் ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ், எல்லா குரூப் ஆஃப் செல்ஸுக்குமே நீட் எனர்ஜி. அந்த எனர்ஜி அது யூட்டிலைஸ் பண்ணுற ப்ராக்டிஸ் கொடுக்கணும். அந்த பழக்கமே இல்லாத போது உங்களுக்கு நடக்க பழக்க கொடுத்தா தான் நடக்க முடியும், ஓட பழக வச்சா தான் ஓட முடியும். இது எதுவுமே பழகாமல் அப்புறம் எப்படி அது ஓடும்? அப்புறம் எப்படி நடக்கும்? அதே மாதிரி நம்ம ஆர்கன்ஸுக்குமே வர எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணுற ப்ராக்டிஸே சரியாக கொடுக்காதனால அது எல்லாமே ஸ்டோரேஜ் ஆகுது. அந்த ப்ராக்டிஸ் ஃபிட்னஸ் மூலிமா கொடுத்தோம்னா அந்த மெட்டபாலிசம் ஒன்று இன்க்ரீஸ் ஆகும். அந்த மெட்டபாலிசம் ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா திரும்ப என்ன சாப்பிட்டாலும் ரீகெயின் ஆகாது. ஸோ இதில் சுருக்கம் வருமா வராதா அப்படின்னு பார்த்தோன்னா சுருக்கமே வராது. ஏன் வராதுன்னா, இப்போது சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த டர்க்கி டவல்லாம் இருக்கு இல்லையா? ஆமாம். அந்த டர்க்கி டவல் வந்து அழுக்கு பட்டுச்சுன்னா நம்ம அழுக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு நூலாக பிச்சா பிஞ்சு போயிடும், டவலே நூல் பலவலன்னு ஆயிடும். அதே சோப் போட்டு பிரிஞ்சு துவைச்சி காயப்பட்டா நீட் ஆகிடும், திரும்ப சுருங்கும். நான் பண்ணுறது இந்த வேலை. ஆனால் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து சர்ஜரி பண்ணுறது உள்ளக்கிறது எல்லாம் தனித்தனியாக எடுக்கிறது. அப்போது அது பலவலன் ஆகும், அதுதான் ஷ்ரிங்க் ஆகுது, அது வந்து தொங்குறது, அது சாகினஸ் வருது. நம்ம பண்ணுறது அடித்து பிரிஞ்சு துவைச்சு. நெடுனால எங்கள் வீட்டில் ஒரு ஆர்குமெண்ட் போய்கிட்டு இருக்கோம். நீங்கள்லாம் சாப்பிட்றது தான் நான் சாப்பிட்றேன், இன்ஃபேக்ட் நீங்கள் 4 இட்லி சாப்பிட்டீங்கன்னா நான் 2 இட்லி தான் சாப்பிட்றேன், ஆனாலும் நான் ஏன் வெயிட் போடுறேன்
அப்படின்னு இந்த கேள்வியை வந்து யாராவது நான் சாப்பிடும்போது என்னைக்காவது வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக பார்த்து சாப்பிடு அப்படின்னாங்கன்னா நமக்கு அப்படி ஒரு வெறி கோவம் வரும். இது எல்லாருக்குமே, இந்த ஃபேட்டாக இருக்கக்கூடிய அனைவருக்குமே வந்து நான் கம்மியாக தானே சாப்பிட்றேன், அப்போது வந்து என்னை அந்த சாப்பிடும்போது கூட நம்மளை வந்து இந்த இரிட்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு எப்போவுமே எழும். அது அந்த கேள்விக்கான பதில் நீங்கள் எந்தெந்த பார்ட் எதை யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணுச்சுன்னா வெயிட் போடாது. நேயர்களே கவனிச்சுக்கோங்க. ஸோ அதனுடைய டெக்னிக்ஸை வந்து நம்ம கற்றுக்கணும். கண்டிப்பாக. ஸோ இதுதான் மேம், அந்த நம்ம பாடியை வேலை கொடுக்கறதுக்கு, வேலை வாங்க தெரியணும், வேலை கொடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அது வேலை வாங்கும் போது அங்கங்கே நமக்கு ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கும், முட்டி வலி இருக்கும், முழங்கால் வலி இருக்கும். அப்போது அந்த வலி அதெல்லாம் வண்டிக்கு பஞ்சர் ஓட்டுற கதை. ஓகே, பஞ்சர் பட்டால் வண்டி ஓடும். ஓகே, முட்டி வலி வருது, முழங்கால் வலி வருதுலாம் பஞ்சர் போடுற கதை. நம்ம பஞ்சருக்கு பயந்துக்கிட்டு பஞ்சர் ஆச்சுன்னு சொல்லிட்டு வண்டி தூக்கி ஷெட்டில் வச்சிரும், வண்டி மொத்தமாக துருப்பிடிச்சு போயிடுது. கரெக்ட். இதுதான் பிரச்சனை. ஸோ அந்த விஷயத்த நான் அவங்களுக்கு வந்து இன்சிஸ்ட் பண்ணி அதை கரெக்டாக மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகிறது. மேம் இங்கே வந்து வெயிட் லாஸ் மட்டும் நடக்கலை, அவங்களோட கண்டிஷன் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணல, அவங்களுக்கு டயட் மட்டும் கொடுக்கல, அவங்க லைஃப் ஸ்டைல் மட்டும் சேஞ்சஸ் பண்ணல, அதை மீறி ஒரு விஷயம் நடக்குது. அதுதான் அவங்களோட மோட்டிவேஷன். அவங்க மைண்டை ஃபஸ்ட்டு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். ஸோ அந்த கிளாரிட்டி எப்படின்னா, உங்களால் முடியுன்ற ஒரு விஷயங்கள் இந்த ப்ரோக்ராமில் என்ன நடக்குதுன்னு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் தான். மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு. அந்த மனசுக்கு வந்து நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க, இப்படி இருந்தால் நீ இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாங்கிறத நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறீங்க. அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவலாக நாங்கள் வந்து இன்சிஸ்ட் பண்ணி சொல்லுவேன். அப்போ அதை இன்சிஸ்ட் பண்ணி சொல்லும் போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் மை செல்ஃப், என் ப்ரோக்ராம் அதாவது என்ன கண்டிஷனை பற்றி எனக்கு புரிஞ்சால் மட்டும்தான் நான் அடுத்த வழி செய்வேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பக்கம் தெரியல, அதை வந்து என்ன பக்கம் தெரியலன்னா, உங்களோட கண்டிஷன்ஸ் ஒரு கண்டிஷன் இருக்குது, அந்த கண்டிஷன்லேருந்து இம்ப்ரூவ்ஸ் ஆச்சுன்னா எந்த அளவுக்கு பாடி வாவ் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் வரும்ன்றது நீங்கள் ஃபீல் பண்ணதில்லை. அது என் பிச்சிலேருந்து நான் கொடுக்கும்போது அவங்க என்னை விட்டு போகவே மாட்டாங்க. ஓகே, இப்போ அவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான டயட் கண்டிஷன்ஸ் இருக்குமா, இல்லை ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமாக கொடுப்பீங்களா? மாறி மாறி போகும். ஓகே, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி போகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜ் மேம், இது வந்து ஒரு நம்ம ஸ்கூல் படிக்கிற மாதிரி மேம். எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு ஏபிசிடி தான் சொல்லிக் கொடுப்போம். ஸோ அடுத்தது வேர்ட்ஸு, சென்டென்ஸு, அதுக்கப்புறம் பார்த்து எழுதுறது, பார்க்காம எழுதுறது, புதுசாக நம்மளே க்ரியேட் பண்ணுறது, இப்படி தான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக மாறப்போகுது. அதே மாதிரி தான் இங்கேயுமே. ஸோ இங்கே ஒரு விதமான டயட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டேஜாக மாறும். ஆனால் அந்த பர்சன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, இப்போ இந்த வெயிட் லாஸ் வந்து இப்போ வந்து ஒரு 130 கிலோ இருக்காங்க, அவங்க 80 கிலோ வரணும்னா நீங்கள் 70 கிலோ பண்ணுவேன்னு சொன்னீங்க. இப்போ அந்த 70 கிலோ வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து உங்கள் ஃபிட்னஸ் சென்டர்லேருந்து அவங்க போய் வீட்லேயே அதை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை உங்கள் சென்டருக்கு ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கணுமா? நம்ம எந்த விஷயத்தையும் ரெகுலராக லைஃப் டைம் ஃபுல்லாக பண்ண முடியாது, முதல் விஷயம். அடுத்த இன்னொரு விஷயம், நான் எல்லாருக்கும் சொல்கிற விஷயங்கள், வாழ்றதுக்காக தான் சாப்பிட்றோம், சாப்பிட்றதுக்காக தான் வாழ்கிறோம். இது எந்த விதமான டவுட் உங்களுக்கும் தேவையில்லை, எனக்கும் தேவையில்லை. வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிட்டு தான் ஆகணும். நான் டயட்லன்னு ஒன்று இருக்கிறதோ இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும்னு இருக்கிறதோ ஒரு சர்டன் பீரியட் தான் நம்மளாம் ஒரு சாதாரண மனுஷங்களால் பண்ண முடியும். வாழ்க்கை ஃபுல்லாக நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறது யாராலுமே பண்ண முடியாது. அப்போ நம்ம அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு தான் தெரியணும். ஓகே, அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு டயட் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எப்போ என் வெயிட் கெயின் ஆகும், எப்போ என் வெயிட் கெயின் ஆகாது. மேம் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு ஃபுட்டு சாப்பிடுவேன், அந்த ஃபுட்டு எனக்கு ஹனியாக இருக்கும். அதே ஃபுட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன், அது உங்களுக்கு பாய்சனாக மாறும். ஏன்னா என் பாடி கண்டிஷன் வேறு, என் பாடி ட்ரெயினர் விதம் வேறு, உங்கள் பாடி ட்ரெயினர் விதம் வேறு. இதுதான் நிறைய பேர் மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க. இது ஒரு கேட்டகரி. இன்னைக்கு காலையில் ஒரு ஃபுட்டு சாப்பிட்டீங்க, அது உங்களுக்கு ஹனியாக இருக்கும். அதே ஃபுட்டு நைட் சாப்பிட்டீங்க, அது உங்களுக்கு பாய்சனாக மாறும். ஏன்னா காலைக்கும் நைட்டுக்கும் வேறு மாறும். இன்னைக்கு ஒரு ஃபுட்டு சாப்பிட்டீங்க, அது உங்களுக்கு பாய்சனாக இருக்கும். என் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபுட்டு சாப்பிட்டீங்க, அதே ஃபுட்டு சாப்பிட்டீங்க, அது உங்களுக்கு ஹனியாக மாறும். ஏன்னா உங்களை நான் மாற்றிருப்பேன். ஓகே, நீங்கள் இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டீங்க? இதுக்காக ஸ்பெஷலாக படிச்சிங்களா? இப்போது நீங்கள் வந்து ஆர்மி போனீங்க, அங்கே ஃபிட்னஸ் ட்ரைனிங் வேறு லெவலில் இருக்கும், அந்த ட்ரைனிங் எங்களுக்கு கொடுக்க முடியாது. பட் அதையும் சேர்த்து கொடுக்குறீங்களான்னு தெரியல, வந்து பார்த்தா தான் தெரியும். இங்கே நீங்கள் இப்போ வந்து இது வந்து வேறு ஏதாவது நிறைய பேர் வந்து எல்லாத்தையும் கொலாபரேட் பண்ணுவாங்க, யோகா, இந்த ஜிம்பா டான்ஸ், அந்த மாதிரி எல்லாத்தையும் கொலாபரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது படிச்சிருக்கீங்களா? நிறைய படிச்சிருக்கேன். ஓகே, நிறைய மாதம் ஏதோ ஒரு கோர்ஸில் போய் உட்காந்துருவேன். இப்போவும் சரி, இப்போவும் ஏதோ ஒரு கோர்ஸ், மாதத்துக்கு ஒரு கோர்ஸ், இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு கோர்ஸ், ஏதோ ஒரு 2 கோர்ஸ் போயிட்டே இருப்பேன். ஓகே, ஏன்னா பிகாஸ் ஒரு விஷயத்துல ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு வருவேன். அந்த கற்றுக்கிட்ட விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா லேர்னிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எவ்வளோக்குள்ள நம்ம கற்றுக்குறோமோ. ஸோ நான் வெளியே படிக்கிறது ஒரு பக்கம்,
அப்போ கற்றுக்கும் போது என்ன ஆகுதுன்னா இங்கே நடக்க ஒவ்வொருத்தங்களோட கண்டிஷன்ஸ் நான் வந்து இவங்களுக்கு இன்னும் என்ன டெவலப் பண்ண முடியும், என்ன இம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ வெளியே கற்றுக்கிறது, சப்ஜெக்டில் கற்றுக்கிறது கொஞ்சம் தான். ஆனால் இன்பர்சனாக அவங்க அந்த பர்சன் கிட்ட கற்றுக்கிறது ரொம்ப. ஓகே. ஸோ ஏன்னா பிகாஸ் புதுசாக ஒரு கண்டிஷன் வரும். ஸோ அவங்ககிட்ட திருப்பி நான் கேட்பேன் என்ன கண்டிஷன், அவங்ககிட்ட அனலைஸ் பண்ணி அந்த ரிப்போர்ட்லாம் வாங்கி நான் அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு கிளாரிட்டி வரும். ஓகே இது வேற, இது ஒன்றுமே இல்லை, இது நம்ம அவங்க ஒரு பிரம்ம எல்லாத்துக்கும் ஒரு இவன் பேர் சதீஷ், இவன் பேர் ராஜேஷ், இந்த பேர் ரமேஷ் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் ஒரு பேர் வச்சுருக்கோம். அந்த பேரை பார்த்து நம்ம பயந்து சுற்றிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஸோ இதுக்கு கரெக்டாக ஒரு மூவ் பண்ணி ஸ்டெப் எடுத்தால் வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே. இப்போ வந்து உங்ககிட்ட கிளைண்ட்ஸ் வரும்போது அவங்க மெடிக்கல் ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்துட்டு தான், அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க. இப்போ இந்த ட்ரைனிங்கில் வந்து அவங்கள நீங்கள் மாற்றிடுறீங்க. மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறீங்க. அது யாருக்கு அப்பா நான் இவ்வளோ மாறிட்டேன் அப்படின்னு ஷாக்காக இருந்தது, இல்லை உங்களுக்கு வந்து நம்ம இவர் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு ஷாக்கான விஷயம் இருந்தால் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். நிறைய நடக்கும் மேம். அதை வந்து ஒரு சில கதை சொல்ல முடியாது, ஒரு சில கதை சொல்ல முடியும். ஏன்னா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணக்கூடியாத கதைகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதில் ஒரு கதை மட்டும் சொல்கிறேன் நான். ஸோ ஒருத்தரோட பர்சன் வந்து பார்த்தோன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருந்தாங்க. பர்சனோட வெயிட் பார்த்தோன்னா 180 கிலோ. ஸோ அவங்க வந்து அவங்க குழந்தைக்காக பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஒய்ஃப் வந்து நார்மல் ரெகுலர் ஒரு கண்டிஷன் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து குழந்தை பார்க்க முடியல. அந்த பர்சனோட மென்னுக்கு ஒரு சில கண்டிஷன் ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனை இருந்து அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவருக்கும் நம்பிக்கை இல்லை, அவங்க ஃபேமிலிக்கும் அந்த குழந்தை பிறக்குன்னு ஒரு நம்பிக்கை இல்லை. ஸோ இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி ஆன்லைன் கிளாஸில் தான் ஜாயின் பண்ணார். சேர்ந்து ஒரு 45 நாளில் ஆல்மோஸ்ட் ஒரு 25 கிலோ குறைச்சாரு. ஸோ குறைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணி சார் இந்த மாதிரி என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் எனக்கு எதுவுமே நடக்கலை. ஸோ இப்போ எல்லாமே ரொம்ப ஈஸி, எனக்கு அந்த சேஞ்சஸ் நான் பார்த்தேன் நான். ஸோ என்னோடய கண்டிஷன்ஸ் எல்லாமே மாறிச்சு. இது ஒரு சின்ன கதை. ஸோ இதே மாதிரி ஒரு கதை ஒன்று நடந்துச்சு. நாங்கள் ஃபேமிலியாக நாங்கள் வந்து காரில் போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டுருக்கும்போது இந்த மாதிரி இந்த கதை என்கிட்ட நிறைய நடக்கும். என் ஃபேமிலியாக நாங்கள் காரில் போயிட்டுருக்கோம். முன்னாடி நானும் என் ஒய்ஃபு, பின்னாடி என் ஒய்ஃபோட பிரதர்ஸ் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து சென்னையிலேருந்து பெங்களூருக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்கும்போது நான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். எப்பவுமே அந்த ட்ரைவ் பண்ணும்போது அந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஒரு கிளைண்ட் ஒரு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோன்னே சார் நான் கன்சீவ் ஆகிருக்கேன் சார், எல்லாமே உங்களால தான், தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவோன்னே பின்னாடி மச்சான் 2 பேரும் ஷோல்டர் டமால் ஒரு கை அப்படி வந்து ஊந்துச்சு. ஊந்தோடனே என் ஒய்ஃப் அந்த கதையை நிறைய கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. என் ஒய்ஃப் பெருசாக ஷாக் ஆகலை. ஏன்னா இந்த தெரியும் அவங்களுக்கு, மச்சானுக்குலாம் அங்கே உயிர் போயிருக்கும், ஒய்ஃபுக்கு போகாது. அவங்களுக்கு அந்த பயங்கர ஷாக். அந்த ஷாக்கில் வந்து அவங்க வந்து 2 நிமிஷம் கேளுங்க, கதையை ஃபுல்லாக கேளுங்க அப்படின்ற கேட்டோன்னே சார் இந்த மாதிரி எனக்கு தேங்க்யூ சார், உங்கள்கிட்ட சேர்ந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி எனக்கு நடந்துச்சு. ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து பல வருஷமாக ட்ரை பண்ணி எனக்கு நடக்கலை. 8 இயர்ஸாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நிறைய செலவு பண்ணிட்டேன், எனக்கு இது நடக்கலை அப்படின்னு சொல்லி அது சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு கிளாரிட்டிக்காக வந்தாங்க. இது ஒரு கதை. இன்னொரு கதை வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப வந்து ஆல்மோஸ்ட் வந்து பிக் ஷாக், அதை வந்து பெரிய ஆள். அவர் வந்து ஒரு கன்சீவ் ஆகிறது, அதாவது குழந்தைக்காக வந்து ஆல்மோஸ்ட் 10 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் பல லேக்ஸ் செலவு பண்ணியிருக்காரு. கடைசியாக என்கிட்ட ஜாயின் பண்ணி 2 மாதம் முடிஞ்சது. 3ஆம் மாதத்துல தான் ஒய்ஃப் வரல. ஸோ 2 பேரும் 95, 96 வந்தாங்க. ஸோ 2 பேரும் ஒய்ஃப் வந்து 75 போய் 2 மாதம் 75 கிலோஸ் வந்தாங்க. இவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு 80 கிலோஸில் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் 3rd மந்த் என்ன சார் ஒய்ஃபு காரணம் அப்படின்னா, சார் ஒரு சின்ன விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வெயிட் பண்ணுறோம், அது கன்ஃபார்ம் ஆனோன்னா நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் அவரும் வரல, இவங்களும் வரல. 2 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் வந்தாங்க. வரும்போது 2 குழந்தையோடு வந்தாங்க. சூப்பர். இப்போ நீங்கள் இவங்க கன்சீவ் ஆகிறாங்க இல்லையா, இவங்களோட ரிப்போர்ட்ஸ் வந்து
இவங்களுடைய அந்த ஓவரிஸ் செமன் அதெல்லாம் கரெக்டாக இருக்கும், இருந்தும் இவங்க ப்ரெக்னென்ட் ஆகாதவங்களா, இல்லை அதுலேயே அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்து நீங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்னால அவங்களுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு அதனால அவங்க மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணி பண்ண வச்சு பண்ணுறது தான் மேம். மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க, பாடி ஃபிசிக்கலாக ட்ரெயின் பண்ணி கொண்டு வருது. நான் எந்த மெடிசன் சப்ளிமெண்ட்ஸ் அதை வந்து இல்லை நீங்கள் கொடுக்கறது இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா இந்த மாதிரி டெஃபிஷியன்சி இருக்கிறவங்கள தான் நீங்கள் வந்து ஃபிட்னஸ் மூலயமா கொண்டு வரீங்க. ஃபிட்னஸ் அண்ட் என்னோட டயட் மூலிமா நான் கொண்டு வரது. ஓகே, உங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன உங்ககிட்ட வரவங்களுக்கு? என்னோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நான் சொல்கிறது மட்டும்தான் கேட்கணும், என் பேச்சை மட்டும்தான் கேட்கணும், வெளியே சொல்கிறது எதையும் கேட்கக்கூடாது. ஸோ ரிசல்ட் வேணுன்ற மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தால் மட்டும் போதும், ரிசல்ட் நான் கொடுத்துருவேன். அந்த மைண்ட் செட்லேயே இல்லாதவங்கள மைண்ட் செட் வர வச்சுட்டு கொடுப்பேன். அதுக்கும் தயாராதவங்களுக்கு டாட்டா பாவே வந்துடாதீங்க, வராதீங்கன்னு சொல்லிடுவீங்க. சிம்பிள். ஓகே, நீங்கள் ரொம்ப ரொம்ப வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் பர்சன்னு கேள்விப்பட்டேன். இப்போ ஆன்லைன் கிளாஸில் இருக்கவங்களெல்லாம் எப்படி நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இழுத்து பிடிச்சி உட்கார வச்சு பண்ண முடியும்? மேம் இதில் இங்கே வர பர்சன் வந்து 3 விதமான மைண்ட் செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ரிசல்ட் வேணும் ஆனால் எதுவும் செய்ய மாட்டாங்க, எஃபர்ட் போட மாட்டாங்க. 2வது மைண்ட் செட் ஆஃப் பீப்புள்ஸ் ரிசல்ட் வேணும் ஆனால் ஐம் வெரி பிஸி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, டயர்டாக இருக்குது, முடியல, ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு இருப்பாங்க. 3rd மைண்ட் செட் ஆஃப் பீப்புள்ஸ் ஐயா தெய்வமே காப்பாற்று. இந்த 3 மைண்ட் செட் ஆஃப் பீப்புள்ஸுமே ஒரே ஆள் தான். போன மாதம் இந்த பர்சன் இப்படி இருப்பாங்க, போன வாரம் இந்த பர்சன் இப்படி இருந்திருப்பாங்க, இன்னைக்கு இந்த பர்சன் இப்படி மாறி இருப்பாங்க. ஓகே, ஸோ ஒரு விஷயம் எல்லாருக்கும் சொல்கிற விஷயங்கள், இந்த 3 மைண்ட் செட்டையும் இதே பர்சன் தான் இருக்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்லேருந்து உலகம் ஒன்று அடித்து உதச்சி துவச்சி செகண்ட் மைண்ட் செட்டுக்கு மாற்றும், திருப்பவும் உங்களை அடித்து துவச்சி இங்கே அனுப்பும். அப்போ தான் நம்ம தெரிஞ்சுவோம். ஆனால் நீ ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டோ செகண்ட் மைண்ட் செட்டோ இருக்கும் போதே தெரிஞ்சுக்கிங்க, புரிஞ்சுக்கிங்க, ஒழுங்காக அவன் சேர்ந்துருங்க. ஏன்னா பிகாஸ் எல்லாருக்குமே கண்டிஷன் தேவைப்படுது. அதை நம்ம வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் வெளியே போய் நீங்கள் என்கிட்டயே ட்ரெயின் பண்ணுமா அப்படின்னா உங்களோட கண்டிஷனை பற்றி உங்களுக்கு புரிய வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் நான் இல்லை என்ன மாதிரி யாருமே தேவையில்லை, நீங்களே உங்கள் பாடியை ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவீங்க. அவங்க ரெகுலர் எக்ஸசைஸ்ல பண்ணிட்டு இருப்பாங்க, ரெகுலர் ஏதோ ஃபிட்னஸ் பண்ணணும், டயட் தேவையில்லை. அது மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணும் கதை, அதுக்கு தனி சப்ஜெக்ட். ஓகே, வெயிட்டை குறைக்கிறது தனி சப்ஜெக்ட், மெயின்டெனன்ஸ் தனி சப்ஜெக்ட். ஓகே, அந்த சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சப்ஜெக்ட் எப்படின்றத நான் சொல்லி கொடுத்தேன். இப்போ நீங்க வந்து சாதமே சாப்பிடாத, நோ கார்ப்ஸ், ஒன்லி நீங்க வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடணும்னு சொல்லுவீங்களா, இல்ல நான்வெஜ்ஜும் அவங்க சாப்பிடலாமா, இல்ல கார்ப்ஸும் எடுத்துக்கலாமா? உங்க டயட் எப்படி இருக்கும்? மேம் இது வந்து டயட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, நம்ம ஸ்கூல் படிக்கிற மாதிரி ஏபிசிடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, ஏபிசிடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணா ஒரு கேட்டகரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாடி ஒரு விஷயக்கும் ட்ரெயின் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் உங்கள் பாடி ஒரு இட்லி சாப்பிட்டாலும் வெயிட் போடுது. அப்போ நம்ம புரிஞ்சுக்கிற விஷயங்கள் பாதாம் பிஸ்தா சாப்பிட்டாலும் வெயிட் போடுது. அப்போ திரும்ப நான் ப்ரோட்டீன் சாப்பிடு, கார்போஹைட்ரேட் சாப்பிடு, அது சாப்பிட்டு இது சாப்பிடலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்கள் பாடியை அந்த எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணுற ப்ராக்டிஸ் பாடி கொண்டு வரணும். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பாடியோட அப்சர்வேஷன் ஜாஸ்தியாகும், பசியை தூண்டும். அப்போ பசியை எடுக்க வச்சதுக்கு அப்புறம் அப்போ ஒரு மீலாக ஆட் பண்ணி கண்டிஷன், அந்த கண்டிஷன் அப்பப்போ வந்து ஸ்கின் கோல்டு பிடிக்கும், ஜுரம் வரும், கான்ஸ்டிபேஷன் ஆகும். இது எல்லாமே இந்த ஜேர்னியில் ஒன் ஆஃப் த பிச். நம்ம என்ன பண்ணுவோம், வெயிட் ஸ்டக் ஆகிடுச்சு ப்ரோக்ராமே நிறுத்திடுவோம். கிடையாது, பாடி வேற ஒன்று நடக்குது. வெயிட் நிற்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, கான்ஸ்டிபேஷன் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, கோல்டு வரதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. கோல்டு வருதுன்னா பாடியோட இம்யூன் பவர் கம்மியாக இருக்குது, கான்ஸ்டிபேஷன் தான் பாடி ட்ரை ஆகி போச்சு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி டயட் மாற்றணும். இது வச்சுன்னா அதுக்கு ஒரு டயட், பாடி சோறு வச்சுன்னா அதுக்கு ஒரு டயட். ஸோ ஒரு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பர்சனோட டயட் மாற்றி கடைசியில் என்ன சாப்பிட்டாலும் 2 பொட்டலம் பிரியாணி சாப்பிட்டாலும் வெயிட் போடாத அளவுக்கு பாடி பேட்டர்ன் மாற்றணும். ஓகே, இதுதான் ப்ராசஸ். இப்படி மாற்றினா மட்டும்தான் பாடி நெக்ஸ்ட் லெவலில் மூவ் ஆகும். இல்லைன்னா நான் இன்னைக்கு மட்டும் டயட் இருக்க போகிறேன், இன்னைக்கு நான் மட்டும் ஃப்ரூட்ஸில் இருக்க போகிறேன், இன்னைக்கு மட்டும் அதில் இருக்க போகிறேன், நாளைக்கு திருப்பி சாப்பிட தான் போகிறோம். பாடி இங்கேருந்து அங்கே கிராஜுவலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாற்றிடுவோம். இது எப்படின்னா, வெறும் எல்கேஜி மட்டும் படிச்சுட்டு போயிட்டு 1 வருஷம் நான் ஸ்கூல் படித்தேன், எனக்கு வேலை கொடுங்கன்னு சொன்னால் ஒத்துக்க முடியுமா? ஸோ ஒரு கிரேடாக மாறி அந்த கிரேடில் போய் நிற்கணும். நீங்கள் கொடுக்குற டயட்டை ஈஸியாக, இப்போ நாங்கள் வந்து எல்லாமே சாப்பிட்றோம், எதை பார்த்தாலும் சாப்பிடணும்னு ஒரு ஆசை வரும், ஒரு ஃபங்க்ஷன் வரும், போவோம், சாப்பிடுவோம். உங்ககிட்ட நம்ம வந்து இந்த ஃபிட்னஸ்க்கு உள்ளே வந்துடுறோம், நீங்கள் வந்து எனக்கு ஒரு 3 months இல்லை 4 months டைம் கொடுக்குறீங்க, இதுக்குள்ளே உங்களுடைய வெயிட்டை வந்து நான் குறைச்சி காமிக்கிறேன்னு சொல்லி, அந்த பீரியடில் நான் வெளியே போகிறேன், இல்லை வீட்லேயே எனக்கு ஆசைப்பட்டு ஒரு சில விஷயங்களை சாப்பிட்றேன், அப்போது அந்த வெயிட் லாஸ் நடக்குமா நடக்காது? அவங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. என்ன கதைன்னா, நீங்கள் வந்து முனிவர், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கடவுள்கிட்ட வரம் வாங்கிறதுக்காக மலை அடிவாரத்துலேருந்து வரம் வாங்குறதுக்காக உட்காந்துட்டீங்க.
ஸோ வரம் கொடுக்குற கடவுள் நான் தான், என் ப்ரோக்ராம் தான். நான் வந்து டெய்லி வரைக்கும் வரம் கொடுப்பேன், வெயிட் லாஸ் கொடுத்துட்டே வருவேன். ஆனால் இந்த இந்திரர்கள் தேவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வந்து அதை வந்து உங்களோட தவத்தை கலைப்பாங்க. ஏன்னா நீங்கள் தவம் அந்த வரத்தை வாங்கிட்டீங்கன்னா, விஸ்வாமித்திரர் முனிவர் முன்னாடி வந்து ரம்பை டான்ஸ் ஆடின மாதிரி. கரெக்ட். அந்த விஸ்வாமித்திரர் முன்னாடி வந்து இந்திரர்கள்லாம் என்ன பண்ணாங்க, ரம்பை அனுப்புவாங்க. அனுப்பிச்சு என்ன பண்ணால் அந்த தவத்தை கலை. இந்த இந்திரர்கள்லாம் யார் தெரியுமா, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம சுற்றி இருக்கோம். இந்த ரம்ப ஊரஸ் யார் தெரியுமா, நம்ம சாப்பிட்ற சிக்கன் பீஸு, லெக் பீஸு, பானிபூரி, பேல்பூரி, இவங்கெல்லாம். ஸோ இப்போ நம்ம வந்து தவத்தில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தோன்னா, தவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பக்கத்தில் ஒரு ரம்ப, இந்த பக்கத்தில் ஒரு வச்சு சுற்றலாம். ஆனால் தவத்தை பாதிலே கழிச்சோன்னா எல்லாமே போயிடும், நம்மளும் போயிடும். ஸோ அப்போ அந்த பீரியடுக்கு நம்ம அதை கரெக்டாக இருந்து தான் ஆகணும். மேம், ஜேர்னி வந்து இட்ஸ் நாட் ஈஸி, பட் இட்ஸ் வெரி ஈஸி. இட்ஸ் நாட் ஈஸின்றது வந்து அதை ஃபாலோ பண்ணுறது ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும், கஷ்டப்பட்டு தான் ஆகும். ஆனால் இட்ஸ் வெரி ஈஸின்றது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்கள் பாடி அவ்வளோ லைட்டாக தெரியும். யூ ஃபீல் லைக் உங்கள் பாடி ஒரு கோயில் மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு ஹெவன் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். தட் மீன்ஸ் பாடி அவ்வளோ லைட்டாக. மேம், வெறும் பாசிட்டிவ் மைண்ட் செட் மட்டும்தான் இருக்கும். ஓகே. எந்த முடியாதுன்னு நம்ம ஒரு விஷயத்த இன்னைக்கு நம்ம ஒரு 10 விஷயம் பண்ணணும் நம்ம லிஸ்ட்டில் இருக்கோம். ஆனால் ஒரு விஷயம் பண்ணிட்டு 2 விஷயம் பண்ணிட்டு டயர்டாக உட்காந்துடுவோம். ஆனால் என்னோட பிச்சில் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் 10 விஷயத்த ஒரு 2 மணி நேரத்தில் முடிச்சுட்டு மிச்சம் அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்தளவுக்கு அந்த ஸ்டாமினா லெவல் மாறிடும், மைண்ட் செட்லேருந்து எல்லாத்தையும் மாற்றிடும். அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் கொண்டு வர வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் மினிமமாக இப்போ வந்து ஒரு 30 கிலோ, அதாவது 130 கிலோவிலேருந்து ஒரு 90 கிலோன்னு வச்சுப்போமே, 40 கிலோ குறைக்கிறதுக்கு எவ்வளோ மாதங்கள் ஆகும்? ஒரு பர்சன் இது பேக்கேஜ் மாதிரியா? நான் வந்து உன்னை இந்த வெயிட்லேருந்து உன்னை இந்த வெயிட்டுக்கு குறைச்சிடுறேன். மேம், நான் ஹையஸ்ட்டாக குறைச்சது ஒரு மாதத்துக்கு 35 கிலோ குறைச்சிருக்கேன். ஓகே. ஒரு மாதத்துக்கு என்னோட ஹையஸ்ட் வெயிட் லாஸ் 35 கிலோ. ஸோ 3 மாதத்தோட என்னோட ஹையஸ்ட் வெயிட் லாஸ் 55 கிலோ குறைச்சிருக்கேன். ஓகே. ஆனால் அந்த 55 கிலோ குறைச்ச ஒரு பர்சனோட வெயிட் எவ்வளோனா 220 கிலோ. ஏப்பா. நான் 240 கிலோ வரைக்கும் பர்சனை பார்த்துருக்கேன், 240 கிலோஸ் வரைக்கும் பர்சனை பார்த்துருக்கேன். ஸோ 200 கிலோ இருக்கவங்களே என்கிட்ட வந்துட்டு இருக்காங்க, 240, 220. ஸோ 150க்கு மேலெலாம் நிறைய பேர் இருக்காங்க, 120. மேம், ஒரு சில பேருக்கு தான் பண்ணுறது தப்புன்னே தெரியாமல் இருப்பாங்க. அவங்கள ட்ரெயின் பண்ணுறதே கஷ்டம். ஏன்னா அவங்க அந்த மைண்ட் செட்டுக்கே உள்ளே வரமாட்டாங்க. உபீஸாக இருந்தாலுமே அந்த மைண்ட் செட் வரமாட்டாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கஷ்டப்படணும், இதில் கஷ்டப்படணும். மேம், நீங்கள் ஒரு பிச்சில் யூ ஆர் ட்ரெயின், யூ ஆர் ப்ரொஃபஷனல். ஆனால் என் பிச்சுக்கு உங்களுக்கு அந்த பிச்சை பற்றியே தெரியாது. அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது யூ ஃபேஸ் த ஸ்ட்ரகிள்ஸ், கஷ்டம் இருக்க தான் செய்யும். அந்த கஷ்டத்தை நான் வந்து உங்களுக்கு புரிய வச்சு கொண்டு வரணும். ஏன்னா ரொம்ப சீக்கிரம் நம்ம விட்ரா பண்ணிடுவோம். விட்ரா பண்ணதுக்கு காரணம்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அடுத்து வாட் நெக்ஸ்ட் போயிட்டு இருக்கும்போது கூட இதெல்லாம் வரும்போது எல்லாத்தையும் விட்டுருவோம். ஆனால் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது, என்னதான் நம்ம கரியர் பண்ணி சுற்றினாலுமே ஹெல்த் இல்லைன்னா எதுவுமே இல்லை. கரெக்ட். ஹெல்த் இல்லைன்னா இப்போது நடக்க முடியலன்னா என்னால் நிறைய வேலைகள் செய்ய முடியாமல் இருந்தது. ஸோ அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு நடந்து போகணுன்னு ஆசைப்படுவோம், அது போக முடியாது. ஸோ அதனால் வெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஐ வாஸ் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் மை கோல், என்னோட ப்ரொஃபஷன். நம்ம ஒரு லைஃப்பில் இந்த பொசிஷனுக்கு வந்து காமிக்கணும், நம்மளை வந்து ஏளனமாக யாரும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்னுடைய ஹெல்த்தை வந்து நான் வந்து எனக்கு வந்து 35 வயசுலேயே எனக்கு காலில் வலிக்க ஆரம்பிச்சது. அப்போ நான் இக்னோர் பண்ணிட்டேன். அதை வச்சுட்டேன்னா என்னால் முடியும்னு பண்ணி அட் த ஸ்டேஜ் ஒரு 55 இயர்ஸில் எனக்கு வந்து முழங்காலில் இந்த பாலே இல்லை, எல்லாமே தேஞ்சு போயிடுச்சு. அதை ஐ ரெஃப்யூஸ் டு பிலீவ். நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மா இறந்த உடனே எரிச்ச உடனே நாங்கள் அடுத்த நாள் போய் அவங்கள சாமி கும்பிட போவோம் அந்த இடுகாட்டுக்கு. அப்போது வந்து நான் அங்கே எங்கள் அம்மாவுடைய மூட்டை எலும்பு இருக்கா அப்படின்னு பார்த்தேன். அப்போனா நமக்கும் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஓ, அம்மாவுக்கு இருக்கு, அவங்களுக்கு 80 வயசு ஆகுது, அப்போ நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதோட நான் வந்தேன். ஆனால் பழனிக்கு வந்து 22 படி தான் இருந்தேன் விஞ்சில் போய். அப்போ வந்து எனக்கு ஒரு பெயின் வந்தது. ஐ ஹேட் டு கம் அண்ட் டேக் எம்ஆர்ஐ. அப்போ தான் பார்த்தா உள்ள பாலே இல்லை. ஸோ இது நோ மேஜிக் கேன் ஹேப்பன், இட் ஹேஸ் டு பி ரீப்ளேஸ்ட் அப்படி ஒரு
தைலம் தடவியோ இல்லை நான் ஒரு ஃபிட்னஸ் சென்டருக்கு போய் அந்த பாலை உருவாக்க முடியாது. ஸோ ஐ ஹாவ் டு ரீப்ளேஸ் அப்படிங்கிறதுக்கு வந்தேன். ஸோ வென் யூ இக்னோர் யுவர் ஹெல்த், இந்த சின்ன வயசில் வந்து ஹெல்த்தை வந்து யாருமே இக்னோர் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் அந்த ஒட்டகம் மாதிரி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சாப்பிட மாட்டேன். காலையில் வேலை பண்ணிட்டு எல்லாம் பசங்களுக்கெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு, ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு வேலைன்னு ஓடுவேன். சாயந்தரம் வந்து நம்ம தான் ஹெல்த்தியாக இருக்கோமே. அப்போ சொல்லுவாங்க, இல்லை நீ இக்னோர் பண்ணுற, நீ வந்து பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவேன். நல்லா இருக்கவங்களை பார்த்து இவங்களுக்கு ஏன் தான் பொறாமையோ, நம்ம தான் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் அது நம்ம ஏஜ் ஆகும்போது நான் உணர்ந்திருக்கேன். அதனால தான் இப்போ இந்த ஃபிட்னஸ்ஸு, டயட்டு இதை பற்றி எல்லாம் நான் நிறையா கேட்குறேன், பாட்காஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சூப்பர். இது லைஃப் கேரில் எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம். ஆனால் நிறைய பேர் வந்து நம்ம சிம்பிள் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி மட்டும் சொல்கிறேன். இங்கே ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 பேருக்கு 30 பேர் தான் ஃபிட்னஸ் பண்ணணும் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. மிச்சம் இருக்க 70 பேர் நான் எதுக்கு ஃபிட்னஸ் பண்ணணும், ஃபிட்னஸா எனக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருப்பாங்க. ஸோ இந்த 30 பேரில் 20 பேர் போகலாமா வேணாமா இல்லாட்டி இன்னைக்கு பண்ணுவாங்க, அதோட 3 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி பண்ணுவாங்க. இந்த 10 பேரில் ஒரு 5 பேர் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் இருப்பாங்க. அந்த 5 பேரில் ஒரு 3 பேர் பார்த்தோன்னா ஒரு 3 மாதம் ரெகுலராக இருப்பாங்க, ஒரு 6 மாதம் ரெகுலராக இருப்பாங்க. மிச்சம் இருக்க அந்த 2 பேர் எப்பவுமே ரெகுலராக பண்ணிகிட்டே இருப்பாங்க. வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரெகுலராக பண்ணுவார். மழை பெஞ்சாலும் குடம் எடுத்துகிட்டு வாக்கிங் போகிற ஒரே மனிதர் அவர் தான். ஆனால் நான் வந்து இந்த எக்ஸசைஸுக்கோ ஃபிட்னஸ்க்கோ நான் வந்து முதலிடம் கொடுக்கவே மாட்டேன். அடுத்து என்ன வேலை பண்ணலாம், புதுசாக என்ன வேலை பண்ணலாம், நமக்கு சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியுங்கிறது இன்னுமே எனக்கு குறைக்கல. அட்லீஸ்ட் உங்களுடைய கதையை கேட்டது, நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்ட பிறகு நான் அந்த 70 பேரை தான் நான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த 70 பேர் தான் நான் உள்ள சேர்த்துட்டு இருக்கேன். ஓகே, இந்த 30 பேர் என் லிஸ்டே கிடையாது. இப்போ வந்து உங்ககிட்ட நிறைய பேர் வர்றாங்க, அதில் வயது வித்தியாசம் நிறைய இருக்குது. சின்ன வயசு பசங்களாம் வாடா நீ பண்ண அப்படின்னு சொல்லி நீங்கள் தட்டி கொடுத்து பண்ணிடுவீங்க. இப்போ உங்களோட வயசு மூப்பானவர்கள் வரும்போது அவங்க மூப்பானவர்கள் ஒன்று இன்னொன்று கொஞ்சம் நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் வந்து அப்படி பேசிடவும் முடியாது. எப்படி அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்க? முதல் விஷயம், முதல்ல நீங்கள் உள்ள வந்து சரிங்கன்னா எனக்கு உங்கள் பேர் முக்கியமே கிடையாது. உங்கள் பேர் நான் கேட்கவே மாட்டேன். உங்களோட வயசு, உங்களோட ஏஜ், உங்களோட கண்டிஷன் ஆஃப் காம்ப்ளிகேஷன் மட்டும்தான் கேட்பேன். உங்கள் ப்ரொஃபஷனை சத்தியமாக கடைசி வரைக்கும் நான் தெரிஞ்சிக்கவே மாட்டேன். ஓகே, கேட்கவே மாட்டேன். ஏன்னா ப்ரொஃபஷனை கேட்டுட்டேன்னு வச்சுங்களேன், எனக்கு ஒரு தேவை இருக்கும், அந்த தேவைக்காக அவங்களுக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இல்லாட்டி ரெஸ்பெக்ட் எல்லாருக்கும் தான் கொடுத்தாலும் அந்த தேவை இருக்கிறதுனால நான் அவங்களுக்கு வந்து ஒரு கார்னர் கொடுக்குறேன். எனக்கு மறந்து நான் அவங்களுக்கு வந்து ஒரு ஒதுக்கீடு கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால நான் வந்து அவங்களோட ப்ரொஃபஷனல் ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்காம எல்லாருக்கும் ஒரே ட்ரைனிங் கொடுக்கணும். அதில் வந்து ஒரு சின்ன ஒரு பர்சனோட ஸ்டோரி சொல்கிறேன். ஒருத்தர் என்கிட்ட வந்து ஒழுங்காக பண்ணுவார், பட் சிரிச்சுக்கிட்டே விளையாடிட்டே பண்ணிகிட்டே இருப்பார். அவர் ஏஜ் வந்து ஒரு 50. ஸோ என்கிட்ட நல்ல உதவாங்குவார், நல்லா திட்டு வாங்குவார். பட் உதவாங்குவாருன்னு சேனல்லையே சொல்கிறீங்க? மேம் என்னோட ஸ்டூடெண்ட் மேம். ஓகே, நான் யாரையும் கிளைண்ட்டாக பார்க்கறது இல்லை மேம். நான் என்கிட்ட வந்து சேரவங்கிட்ட ஒரே விஷயம் சொல்கிறது, நீங்கள் கிளைண்ட்டாக என்கிட்ட வந்து சேர்ந்தீங்கன்னா வராதிங்க, ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுக்கு மட்டும் வாங்க. ஓகே, எனக்கு ஸ்டூடெண்ட் தான் முக்கியம், கிளைண்ட் முக்கியம் இல்லை. கிளைண்ட்னா அவங்களுக்கு பதில் சொல்லணும், ஸ்டூடெண்ட்னா நான் கேட்கறது மட்டும், நான் சொல்கிறது மட்டும் தான் நீங்கள் செய்யணும். ஓகே, ஸோ இதுதான் கிளைண்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் விஷயங்கள். நான் இப்படி தான் எல்லாத்துக்கும் ரெடி ஆகிவாங்க. ஏன்னா உங்களுக்கு ரிசல்ட் வேணும், சும்மா வந்துடாது. ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து மயிலே இறகு போடணும்னா போட்டுறாது, அதை பிடிச்சி பிடுங்கும். அந்த மாதிரி வேலை தான் இதெல்லாம். ஸோ ஆனால் அதை வந்து பக்குவமாக செய்யணும். ஸோ அவங்கள ஹர்ட்டும் பண்ணக்கூடாது, அவங்க ஈகோவும் டச் பண்ணக்கூடாது. அதுக்கு நான் அவங்க டீச்சராக மட்டும்தான் இருக்கணும். ஸோ அதில் ஒரு பர்சன் வந்து பார்த்தோன்னா என்கிட்ட நல்லா திட்டும் வாங்குவார், அடியும் வாங்குவார். சிரிச்சுக்கிட்டே அவரை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே செஞ்சுட்டே இருப்பேன். ஆல்மோஸ்ட் அவர் வந்து ஒரு 45 நாள் முடியும் போது ஒரு 15 கிலோ குறைச்சிருந்தார். குறைச்சிட்டு ஒரு காலில் இருக்கார், ஏதோ ஒரு கிளாஸ் முடிஞ்சு ஒரு காலில் இருக்கார். ஸோ காலில் இருக்கும்போது அவர் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கோர்ட்டு சம்மந்தமாக பண்ணிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தார். ஸோ அப்போ பேசும்போது அவர்கிட்ட கேட்டிருந்தேன், சார் என்ன சார் நீங்கள் என்ன அட்வொகேட்டா? சரி இல்லை சார், ஜட்ஜி.
எப்ப இது முன்னாடி சொல்ல மாட்டீங்களா? ஜட்ஜே மிரட்டி இருக்கீங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் ஷிவர் ஆச்சு. ஐயோ தப்பா ஏதோ செஞ்சுட்டேனா சார், ஏதோ நீங்க தப்பா நினைச்சீங்களா சார்? நீங்க நான் சின்ன பையனா இருந்தது நான் இங்கதான் சார் உணர்றேன். ஐ ஃபீல் லைக் தட் மீன்ஸ் நான் சின்ன பையனா மாறி இருக்கேன் இங்கதான். எல்லாருமே எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல நான் வந்து சின்ன பையனை நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் ஐ ஃபீல் ஹாப்பி. அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சார். இப்போது என்னை பார்க்கறதுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வெயிட் பண்ணுவாங்க. நான் வந்து இப்போ டாக்டர்கிட்ட போகிறேன், ஒரு சில இடங்களுக்கு போனால் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நான் அன்றைக்கி போகும்போதே காலையில் மைண்ட் செட் பண்ணிடுவேன், இன்றைக்கி நம்ம போகிறோம், நம்ம வந்து இன்னைக்கு ஃபுல் டே இதுக்கு அலாட் பண்ணிவிடுவோம், இதுக்கு வேறு நம்ம ஆஃபீஸ்க்கு எந்த அப்பாயின்மெண்ட்டும் வச்சுக்க கூடாது அப்படின்னு போயிடுவேன். ஜாலியாக நான் பாட்டுக்கு உட்காந்துட்டு அங்கே வரவங்கள போகிறவங்கள பார்த்துட்டு அங்கே கிடைக்கிறத கேன்டீனில் கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டுட்டு, சாப்பிட்றத சொல்லக்கூடாது, கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவேன். அப்போ என்னை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சீரியஸான பர்சனாகவே யாருக்குமே தெரியாது. அதாவது நான் இந்த மாதிரி ஒரு டிடெக்டிவ் ப்ரொஃபஷனில் இருக்கேன் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அது வந்து எல்லாருமே இந்த பெரிய ஆளுங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க. எனக்கும் ஒரு கிளைண்ட் வந்தாங்க, அவர் ரொம்ப பெரிய ஆள், மிகப்பெரிய கோடீஸ்வரர். நான் ஒரு கிளைண்ட்டோட உள்ளே பேசிகிட்டு இருக்கேன், அவர் வந்து வெளியில் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக உட்காந்துருக்காங்க. நான் இந்த கிளைண்ட் போனதுக்கப்புறம் நான் வெளியில் இருந்துச்சு வந்து பார்த்தேன், ஐயோ சார் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு. இல்லைம்மா உள்ள கிளைண்ட் இருந்தாங்க, நான் எனக்காக வந்திருக்கேன், என்னுடைய தேவைக்காக வந்திருக்கேன், அது வெயிட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. பெரியவர்கள் வந்து எப்போவுமே சாதாரணமாக தான் இருப்பாங்க, இந்த கத்துக்குட்டிங்க தான் வந்து கொஞ்சம் துள்ளும். கரெக்ட். இப்போது எங்களெல்லாம் நீங்கள் ஈஸியாக கையாண்டுடலாம், ஏன்னா நாங்கள்லாம் வந்து இந்த பெரியவர்கள் சொல் பேச்சு கேட்டு வளர்ந்த பிள்ளைகள். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க, அதாவது இந்த 1994 அப்புறம் இருக்கிறவங்களே வந்து சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க. அவங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க மேம்? இது பயங்கரமான ஒரு கலை மேம். அதாவது நீங்கள் என்னோட ஜென்ரேஷன், நமக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன்ஸ், இதுக்கப்புறம் வந்து ஜென்ரேஷன் கூட கோயில் கட்டி கும்பிடணும். எல்லாருமே நம்ம வந்து வில் ரெஸ்பெக்ட் அவர் டீச்சர்ஸ். ஆமாம், வில் வச்ச நம்ம பெரியவங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். அதை வந்து அந்த பணிவு மரியாதை ரொம்பவே ஜாஸ்தி இருக்கும். ஒரு பர்சனோட மேம் நிறைய நான் எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நிறைய ஷேர் பண்ணுறோம். ஒரு பர்சன் வந்து பார்த்தோன்னா அவருக்கு வந்து நிறைய ஷாப்ஸ் வச்சுருக்காரு, ஒரு பெரிய பிக் ஷாப், நல்ல பெரிய ஆள், ஒரு 15 கடை கிட்ட 15-20 கடை பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சுருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிவிட்டு அவர் வந்து சொன்னார், சார் என் பையனை எத்தனை வந்து சேர்க்கணும். ஓகே சார், பையனோட ஏஜ் சார் வந்து இப்போ தான் 8th standard படிக்கலாம் சார். ஓகே, என்ன வெயிட் இருப்பா சார்? 120 கிலோஸ் இருக்கார். அது 8th படிக்கிற பையன் 120 கிலோஸ் தான். சரி கூட்டுவாங்க சார், பார்த்துக்கலாம் சார். பையன் கொஞ்சம் அந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் பார்த்துங்க. புரியல சார், நேரில் வருவான், நீங்களே பார்த்து புரிஞ்சுப்பீங்க. ஓகே சார் வரட்டும். ஸோ ஃபஸ்ட் டே வந்தோடனே நான் எப்பவுமே யாருன்னா பேரண்ட்ஸ் யாராவது கூட்டு வந்தேன்னா நான் யார்கிட்ட நான் ட்ரெயின் பண்ணுமோ அவங்கள்ட்ட தான் இன்ட்ராக்ட் பண்ணுவேன். இவங்க 2 பேரையும் இவங்ககிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட பேச மாட்டேன். ஏன்னா பிகாஸ் அந்த பர்சன் தான் வாண்ட் டு பிலீவ் மீ, ஐ வாண்ட் டு பிலீவ் த பர்சன். ஸோ அந்த பர்சன் என்ன எப்படி ரியாக்ட் பண்ண பார்த்து தான் ஸோ நான் எப்படி ட்ரெயின் பண்ணோம் அந்த பர்சனை வந்து அப்சர்வ் பண்ணிப்பேன். ஸோ அப்போ அந்த பர்சன் கிட்ட பேசும்போது என்ன பண்ணுறேன், நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அவன் வேற எங்கேயோ பார்த்து பேசியிருக்கேன். சரி ஃபஸ்ட் டே பையன் போனா போட்டு விட்டு அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ ஃபஸ்ட் டே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் இங்கே ஒன்று சொன்னால் அவன் செய்யவே மாட்டேன்றான். நான் இங்கே ஒரு ஆக்ஷன் சொல்கிறேன், செய்ய மாட்டேன்றான். அவன் பாட்ட ஒரு வாக்கிங் போயிட்டுருக்கான், இது பண்ணிட்டுருக்கான். சரி 1 நாள் போச்சு, 2 நாள் போச்சு, 1 வாரம் நான் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், பையனை வந்து நான் சொல்கிறது மட்டும்தான் செய்யணும் அப்படின்ட்டு போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே, அடுத்த நாள் வரும்போது காதில் ஹெட்ஃபோன் போட்டுட்டு உள்ளே வந்தான். நீங்க சொல்றத கேட்டா தானே நான் செய்யணும்னா ஹெட்ஃபோன் போட்டு ஒரு அறிவு. நான் என்ன பண்ணேன், அந்த ஹெட்ஃபோனை வாங்கி கீழே போட்டு காலை போட்டு ஒரே மேய்ச்சி தூளாக்கி கையில் கொடுத்துட்டேன். அந்த பையனோட ரியாக்ஷன், அந்த பையன் வந்து என்ன அடிக்க வந்தான். நான் நல்லா நல்லா வெளுன்னு வெளுத்து டவல், எப்பவுமே டவல் அடிப்பேன், டவல் வந்து கையை யூஸ் பண்ணி டீச்சரை பக்கா டீச்சராக நம்ம காலத்து ஸ்கூல் டீச்சராக மாறி அவன் எல்லாத்தையும் இது பண்ணி எல்லாத்தையுமே உடைச்சி உள்ளே ஓட வச்சு அப்புறம் அவனுக்கு ஒரு 15 கிலோ மாற்றி கொண்டு வந்தேன். இட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க், பட் என்கிட்ட எந்த இதுவும் பலிக்காது. ஏன்னா பிகாஸ் நான் நீங்க உங்க கோல்ல குறிக்கோளா இருக்கீங்க, அவ்வளோதான்.
அவங்க அப்பா கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், எப்போ பையனை நான் நிறைய அடிக்க வேண்டியது இருக்குது, நிறைய திட்ட வேண்டியது இருக்குது, உங்களுக்கு எந்த சங்கோஜம் இல்லைன்னா அவன் கண்டினியூ பண்ணட்டும், இல்லாட்டி நீங்கள் கூப்பிட்டு போயிடுங்க சார், நீங்கள் என்ன பண்ணாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது, அவன் மாறினா மட்டும் போதும், அவ்வளோதான், விட்டுருங்க. ஸோ நாளையிலேருந்து அவனுக்கு ஹெட்ஃபோன் கொடுத்து அனுப்புங்க, ஹெட்ஃபோன் கொடுத்து அனுப்புங்க, ஆனால் நான் உடச்சி கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு. ஸோ எடுத்துன்னு வருவான், கீழே போட்டு உடைப்பேன். அந்த மாதிரி 4 ஹெட்ஃபோனை உடைச்சான். வந்தேன் உடச்சி எல்லாமே வந்து ஆப்பிள் ஐஃபோன் எல்லாம் உடச்சி கையில் கொடுத்து அனுப்பிச்சேன். ஸோ ஏன்னா வித் பேரண்ட்ஸோட பர்மிஷனோட தான் செய்யுது. ஸோ ஏன்னா உங்கள் பழைய பையன் உங்களுக்கு ஒழுங்காக வரணும்னா நீங்கள் டீச்சரை தான் நம்பியாகும். ஸோ டீச்சர்கிட்ட உதவாங்கலன்னா நம்ம சொல்கிற மாதிரி டீச்சர்கிட்ட வரணும்னா அடுத்து வந்து அவன் ஸ்டேஷனில் தான் உதவாங்குவோம், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ ஒன்று அப்பா அம்மா உதச்சிருக்கணும், அடுத்த டீச்சர் உதச்சிருக்கணும், 2 பேரும் உதைக்க மாட்டோம்னா ஸ்டேஷன் உதவுவோம். அடி உதவுற மாதிரி எதுவும் உதவாது மேம். அடிக்கணுன்றது விஷயம் கிடையாது மேம், கண்டிப்பு வேணும். கரெக்ட். கண்டிப்பு இருந்தால் மேம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்கூலுக்கு போகணுன்ற ஒரு கண்டிப்பு இருந்தால் தானே மேம் ஸ்கூலுக்கே போனீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கண்டிப்பு, நீ படிச்சு தான் ஆகணும்னு ஒரு கண்டிப்பு இருந்துட்டு அந்த பேஷனை நம்ம வளர்ந்தோம். நான் சம்பாரிச்சே ஆகணுன்ற ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் தொட்டு தான் நான் சம்பாதிக்கிறோம். எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லைன்னா நம்ம ஊதாரி சுற்றிருப்போம்ல. கரெக்ட். அதே தான் இதுவுமே. ஸோ கண்டிப்பே இல்லைன்னா லேசினஸுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேண்டாமா? ஸோ அதுக்கு முற்றுப்புள்ளி வந்துன்னா நீங்கள் இந்த இடத்துல இதோட பிச் தெரிஞ்சே ஆகணும்ல மேம். நான் அவ்வளோ கண்டிப்புலாம் கிடையாது, சிரிச்சுக்கிட்டே என்ன செய்யணுமோ அதை செய்வேன். இல்லை, நீங்கள் உங்கள் ஃபிட்னஸ் சென்டரில் இருக்கிற மாதிரி ஆள் கிடையாது. இப்போ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தா எங்கள் குருஜியா இப்படி இருக்கார் அப்படின்னு கேட்பாங்க, அப்படிதான் இருக்கீங்க இப்போ? இல்லை மேம், நான் பிச்சுக்குள்ளே மட்டும்தான். அப்படி வெளியே வந்தேன்னா என் தலை குனிஞ்சு நான் போயிடுவேன். என் தலை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேன், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா வெளியே வரும்போது அவங்க யாரோ நான் யாரோ, அவங்களுக்கும் இல்லை எனக்கு டிஸ்டன்ஸாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு போயிடுவேன். ஏன்னா பிச்சுக்குள்ளே ஐம் டீச்சர், அந்த டீச்சருக்கேற்ற நான் இது மட்டும் தான் செய்வேன். வெளியே வந்துட்டேன்னா அதை அந்த கண்டிஷனை நான் வச்சுக்கவே மாட்டேன். இப்போது உங்களுடைய பேஷன் இந்த ஹெல்த் ஃபிட்னஸ், இந்த பேஷனை வந்து நீங்கள் ப்ரொஃபஷனாக மாற்றிட்டீங்க. இந்த ப்ரொஃபஷனாக மாறும்போது உங்களுக்கு நல்லது கெட்டது என்னெல்லாம் தெரிஞ்சுது? எனக்கு எல்லாமே நான் என்ன பண்ணாலும் எனக்கு நல்லது மேம். நான் சம்பாதிச்சாலும் நல்லது, சம்பாதிக்கலாம் நல்லது. ஏன்னா ஐ மீன் தி பிச். ஓகே. இது கெட்டது யாருக்குன்னா என் ஃபேமிலிக்கு மட்டும்தான். ஐயோ, இதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கே. ஏன்னா நான் அது பின்னாடி ஓடிட்டு இருப்பேன், கஷ்டப்படுறது அவங்க தான். நீங்க வந்து ஃபிட்னஸ் பின்னாடி ஓடுறதுனால கஷ்டப்படுறது உங்க ஃபேமிலி. ஆமா, ஏன்னா உங்களுடைய ஆப்சன்ஸ், எஸ், அவங்க உங்க பிரசன்ஸ் வந்து வீட்ல கம்மியா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. நான் மக்களே, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் சொல்றேன், அவர் வந்து சொசைட்டிக்கு நிறைய நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவரை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, அவருக்கான ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுங்க. இல்லைம்மா, ஆக்சுவலி வந்து ஃபேமிலிக்காக கொடுக்குற டைம் கொடுக்க முடியாம கஷ்டப்படுவோம். பட் ஆனால் அதை ஹேண்டில் பண்ண கத்துக்கிறோம், எல்லாமே கத்துக்கிறோம் மேம். அங்கே போய் உதவாங்குவோம், அது சந்தோஷமான உதவியா இருக்கும். நீங்க ஃபேமிலிக்காக ஒரு டைமும் ஒதுக்கிடுங்க இனிமே. ஏன்னா இப்போ நீங்க வந்து இந்த ஷோல நிறைய பேர் பார்க்குறாங்க நீங்க சொல்றீங்க. ஸோ அதுக்கான ஒரு டைமை நீங்க கண்டிப்பா ஒதுக்கணும். அப்போதான் வந்து உங்க குழந்தைகள், உங்க ஒய்ஃப் வந்து அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. பரவாயில்ல, எனக்கான ஒரு டைம் எங்கள் வீட்டுக்கார் ஒதுக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட அவங்க மனைவி வந்து இருப்பாங்க. இன்னையிலேருந்து அதுக்கான டைம் கொஞ்சம் ஒதுக்கிடுங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க மேம்? ஒரு நாளைக்கு கணக்கு பட்டோம்னா குறைஞ்சது ஒரு 20 பேராவது எங்கிட்ட ட்ரெயின் ஆகி வெளியே போவாங்க மேம். டோட்டலாக உங்கள் இப்போ நீங்கள் ஃபிட்னஸ் சென்டர் ஆரம்பித்து இவ்வளோ பேரை நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு 300 பேராவது நான் ட்ரெயின் பண்ணுவேன். 300 பேராவது குறைஞ்சது. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இவ்வளோ பேரை நீங்கள் மாற்றிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது உங்களுடைய ஃபீலிங் என்ன? ஒரு நாளும் அந்த ஃபீல் வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணணும்னு நினைக்கிறேன் மேம். இன்னும் ஜாஸ்தி பண்ணணும், ஜாஸ்தி பண்ணணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்ன ஒரு கதை வந்து, ஃபர்ஸ்ட் வந்து நான் 2018 ஒரு பர்சனை ட்ரெயின் பண்ணது வந்து 16 கிலோ குறைச்சேன். ஓகே. எனக்கு தெரியும் அந்த பையன் வந்து சரியா பண்ணலை, இன்னும் எஃபோர்ட் போடணும் அப்படின்றத நினச்சிட்டு இருந்தேன். அப்போது
இன்னொரு பையனை ஒவ்வொருத்தங்கிட்ட சொல்லுவேன், நான் இதுதான் என்னோட ஹையஸ்ட் வெயிட் லாஸ், நான் அடுத்த பர்சன் நான் அதோட ஹையஸ்ட்டாக ஒன்று நான் குறைக்கணும்னு நினைக்கிறேன், நீ எஃபோர்ட் போகிறதுக்கு ரெடியாக இரு. ஒவ்வொருத்தங்கிட்ட சொல்லுவேன். அப்போது சொல்லும் போது ஒரு பையன் வந்து 18 கிலோ குறைச்சா போகிறேன் ஒரு மாதத்துல. அப்போ அந்த பையனோட வெயிட் 125 கிலோ. ஓகே. ஸோ அடுத்த பர்சனும் நான் சொல்கிறேன், எனக்கு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுவோமே, இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போடுமே. அப்போ தான் ஒரு பையன் 2020 24 கிலோ குறைச்சான் ஒரு மாதத்தில். அந்த 24 கிலோ எனக்கு ரொம்ப ஹையஸ்டாக இருந்துச்சு. வேறு நிறைய பேரை சொல்லி பார்க்குறேன், அந்த 24 கிலோ நான் இதுக்கு டார்கெட் ரீச்சே பண்ணலை. 2022 தான் நான் இதை சொல்லும் போது அப்போ ஒருத்தர் என்ன சொன்னார், மாஸ்டர் நம்ம இதை வந்து கண்டிப்பாக இதை வந்து பிரேக் பண்ணுவோம். ஓகே. அந்த ரெக்கார்ட் நம்ம பிரேக் பண்ணுவோம். ஏன்னா ஒரு வாட்டி ஐ வாண்ட் டு பிரேக் த மை ரெக்கார்ட். ஏதோ ஒரு கோல் எனக்கு தேவை, எனக்கு ஒரு மோட்டிவ் தேவை. ஸோ எனக்கு எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணால் மட்டும் பார்த்தாது, நான் மோட்டிவேட் ஆகணும். நீங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேஷன். ஸோ அப்போது சொல்லும் போது அந்த பர்சன் வந்து 29 கிலோ குறைச்சேன். அந்த 29 கிலோ ரெக்கார்டு தான் பல வருஷமாக 3 வருஷமாக இருந்துச்சு. அதை வந்து ஒரு 2025 அந்த மாதிரி பாடி இது இருக்க நானும் பார்த்ததில்ல. ஒரு மாதத்தில் 35 கிலோ. ஓகே. பெரிய விஷயம், எனக்கே வந்து ஷாக். அது ஒரு சில பாடி போகும், ஒரு சில பாடி, எல்லா பாடிக்கும் அதெல்லாம் நடக்காது. கரெக்ட். எல்லா பாடிக்கும் அதெல்லாம் நடக்காது, ஒரு பாடிக்கு நடக்கும். ஸோ அது அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும்போது ஒரு பாடி அந்த மாதிரி இது கிஃப்டட், அந்த பாடிலாம் கிஃப்டட். ஓகே. அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே பயங்கர ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். ஒரு சில ரிசல்ட் என்னாலே வெளியே சொல்ல முடியாது, எனக்கே பயமாக இருக்கும். ஓகே. எனக்கு ஒரு கேள்வி, இப்போ உங்கள்கிட்ட ரெடியூஸ் ஆகி போயிட்டாங்க, ஒரு 2-3 வருஷம் கழிச்சு எனக்கு திரும்ப வெயிட் கெயின் ஆயிடுச்சு, திரும்ப அப்படியே உங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்களா? மேம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் என்கிட்ட விட்டதுக்கப்புறம் எப்போ கெயின் ஆகும்? ஸோ முதல் விஷயம், நான் உங்களுக்கு ஒரு பிளான். இப்போ உங்ககிட்ட வந்து 3 மாதம் வருவாங்களா, 6 மாதம் வருவாங்களா? ஃபஸ்ட்டு 3 மாதம் தான் எல்லாரும் சேர்ப்பேன். அதுக்கப்புறம் 6 months 1 year வந்து வருவாங்க, அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகே. ஓகே. இப்போ அந்த 3 மாதம் கழிச்சு போகிறாங்கல்ல, வெயிட் ரெடியூஸ் ஆகி போகிறாங்க, திருப்ப எனக்கு வெயிட் கெயின் ஆயிடுச்சு அப்படின்னு உங்ககிட்ட ரிட்டர்ன் வந்திருக்காங்களா? ப்ரெக்னென்சி ஆனவங்க வருவாங்க, ப்ரெக்னென்சி ஆகிட்டு திருப்பி அதெல்லாம் திருப்பி வெயிட் போட்டவங்க வருவாங்க. ஆமாம். இல்லாட்டி அந்த வெயிட்டை மெயின்டைனே பண்ணாமல் திருப்பி அன்ஹெல்த்தியாக பாடியை ட்ரெயின் பண்ணிட்டு வருவாங்க. இல்லாட்டி வந்து வேற ஏதாவது கண்டிஷனில் மாறி இருப்பாங்க. என்கிட்ட அந்த மாதிரி வந்தவங்க யாருன்னா, அவங்க பாடி வந்து லைஃப் ஸ்டைல் பயங்கரமாக மாற்றுறவங்க, அதை வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல், அதை வந்து எப்படின்னா ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க, ஒழுங்காக தூங்க மாட்டாங்க, இல்லை பேட் ஹேபிட்ஸ் நிறைய வச்சுருந்துருப்பாங்க, அதனால அவங்க வெயிட் கெயின் ஆகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இல்லாட்டி அவங்களோட மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆனதுக்கப்புறம் தான் மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகினதுக்கப்புறம் தான் வெளியே போவாங்க. எனக்கு ஒரு பெரிய கேள்வி, என்னோட பொண்ணும் அடிக்கடி சொல்லுவோம், மென்னோட மெட்டபாலிசம் வந்து நல்லாயிருக்கும், அதனால அவங்க ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடுவாங்க, நம்ம விமனுக்கு வந்து மெட்டபாலிசம் லெவல் கம்மி, அதனால வெயிட் லாஸ் வந்து நம்ம ஆக மாட்டேங்கிறோம், நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டா கூட வெயிட் போட்டுடுறோம் அப்படின்னு சொல்லுவாள். நானும் அதே தான் ஃபீல் பண்ணேன், எல்லாம் பண்ணுறதா நம்மளும் பண்ணுறோம் நம்ம வீட்டில், நம்ம மட்டும் தனியாக ஒன்றும் சாப்பிடலையே. இன்ஃபேக்ட் அவங்களுக்குலாம் கொடுத்துட்டு இல்லைன்னா கூட பேசாமல் இருந்துக்கிற விமனும் இருக்காங்க வீட்டில். பட்டு நான்லாம் சாப்பிட்ருவேன், என்னோட பங்கு எடுத்து வச்சுருவேன். ஸோ நம்ம ஃபுட்டு குவான்டிட்டி கூட கம்மியாக தானே சாப்பிட்றோம், இருந்தும் நம்ம வேலை பார்க்குறோம், எல்லாம் பண்ணுறோம். பட் சொன்ன மாதிரி ஃபிசிக்கலாக வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கலையா இருக்கும் என்னுடைய இதுக்கு. ஸோ அது ஏன் இது டிஃப்ரென்ஸ் இருக்கா, மென்னுக்கும் விமனுக்கும் மெட்டபாலிசம் லெவலில் டிஃப்ரென்ஸ் இருக்கா? வெயிட் லாஸ் வந்து விமனுக்கு கம்மியாக தான் ஆகுமா, மென்னுக்கு ஃபாஸ்ட் ஆகிடுமா? மேம் மென்னை பொறுத்த வரைக்கும் எந்த கண்டிஷன் ஆஃப் காம்ப்ளிகேஷனுமே கிடையாது. ஸோ எல்லாமே நாங்கள் பண்ணுற அயோகத்தனம் தான். லேட்டாக சாப்பிடுவோம், லேட்டாக தூங்குவோம், போகிறதெல்லாம் பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு காஃபி டீ குடிச்சு நம்ம தொப்பையை போடுவோம். இதுதான் எங்களோட வேலை. ஓகே. கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் மந்த்லி சைக்கிள், பிசிஓடி, தைராய்டு, கொலஸ்ட்ரால், டயபிட்டிஸ், இந்த மாதிரி நிறைய கண்டிஷன் ஆஃப் காம்ப்ளிகேஷன் வருது. சரிங்களா? மென் பாடி குறைக்கிறது கற்பூரம் மாதிரி, கொளுத்தி விட்டா 30 செகண்ட் மொத்தம் முடிஞ்சிடும். கேர்ள் பாடி சாம்பிராணி போக மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு நம்ம செய்யும். உதாரணமெல்லாம் பயங்கரமா கொடுக்குறீங்க மேம். ஒவ்வொருத்தையும் நான் சொல்லும் போது ஐ வாண்ட் டு கிளாரிஃபை, அந்த கிளியர் டேட்டா கொடுக்கும் போது ஓகே ஆமாம்ல அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது, மேம் நீங்கள் இந்த ரோட்டில் போறேன்னும் போது அந்த ரோட்டில் குழி இருக்குன்னு தெரிஞ்சா பார்த்து கால வைப்போம். ஓகே. எதுவுமே தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்டாச்சுன்னா பயமாக இருக்கும். ஓகே. அந்த பயத்தை தெளிய வச்சு கொண்டு போகிறது தான் பிச். அதுதான் பார்த்து அந்த பார்த்து நான் கரெக்டாக சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி, ஓகே என் பாடி இப்படி தான் போகுது, எனக்கு இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு விஷயம் நடக்கும்.
200% மென்னுக்கும் உமனுக்கும் நிறைய வேரியேஷன்ஸ். இப்போ வெயிட் போட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு இடத்துல போகும்போது உட்கார சேர்லேருந்து பார்த்து உட்காரணும். ஒரு ஃபோட்டோவுக்கு நிற்கிறது அந்த கூட மறைஞ்சு நிற்பாங்க. ஒருத்தருக்கு பின்னாடி நின்னா நம்ம வெயிட் கொஞ்சம் கம்மியாக தெரியும். அந்த மாதிரி இருக்க ஒரு நபரோட வெயிட்டை குறைச்சி அவர் அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்னோடய வெயிட்டை நீங்கள் ரெடியூஸ் பண்ணீங்க, நான் இப்போ பயங்கரமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் கிடச்சிருக்கா? நிறைய பேர் கிண்டல் வேற பண்ணுவாங்க. இந்த மாதிரி குண்டா இருக்கிறவங்கள பாடி ஷேமிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்ணவங்கலாம் வந்திருக்காங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க வெயிட் ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம்? ஒரு பொண்ணோட கதை சொல்கிறேன். அந்த பொண்ணு தஞ்சாவூர் சைடு, சரிங்களா? அந்த பொண்ணுக்கு இதுதான் பையன், அவங்களோட சொந்தக்கார, அவங்க மாமா பையன். ஸோ இதுதான் பையன் சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே இந்த பொண்ணுக்கு இந்த பையன் தான் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மைண்டில். அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த பொண்ணுக்கு இவன் தான் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. மாமன் பையன்றதுனால ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ஏஜுக்கு மேலே போனதுக்கப்புறம் அந்த பையன் அப்ராட் போயிட்டான். அவன் கரியருக்காக அப்ராட் போயிட்டான். இந்த பொண்ணு ஊரில் தான் இருந்துச்சு. பட் ஒரு ஏஜுக்கு அப்புறம் அந்த பொண்ணு நிறைய வெயிட் போட்டுருச்சு. அந்த பொண்ணோட வெயிட் 93 கிலோ கிட்ட போட்டுட்டான், சரிங்களா? ஸோ இவங்க 2 பேரும் ஒரு ஃபங்க்ஷன், 2 பேருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு மேரேஜ் ஒன்று நடக்க போகுது. அதுக்காக அந்த பையன் ஊர்லேருந்து வந்திருக்கான். வரும்போது அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி நார்மலாக பேசிட்டு போயிட்டாங்க. அப்போது பேரண்ட்ஸ் பொண்ணோட பேரண்ட்ஸ் பையனோட பேரண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க, அம்மா நம்ம கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு கேட்கும்போது பையன் வீட்டில் சொல்கிறாங்க, ஒரு வாட்டி பையனை கேட்டுக்கலாம். பையனை அங்கேயே கூப்பிட்டு கேட்குறாங்க. கேட்கும்போது இல்லை, நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், ஸோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டான். இந்த பொண்ணுக்கு தெரியும் இவன் யாரையும் லவ் பண்ணலை, அந்த பையனை தான் லவ் பண்ணி, இந்த பொண்ணை தான் லவ் பண்ணிட்டான்னு தெரியும். பட் ஏன் இப்படி சொன்னான்னு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பையன் போய் நேரில் போய் கேட்டான். கேட்டோன்னா நீ இவ்வளோ குண்டா இருக்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டான். ரிஜெக்ட் பண்ணோன்னே அந்த பொண்ணு ரொம்ப எமோஷனலாக டிஸ்டர்ப் ஆகிட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னை பார்த்துட்டு இருந்தா, குறைக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தா. அதுக்கான டைம் கிடைக்கல. அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, நான் சென்னைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துருச்சு. 2வது நாளே கிளம்பி வந்துட்டான். கிளம்பி வந்துட்டு என்கிட்ட கிளாஸ் இங்கேயே ஸ்டே பண்ணி, சென்னையில் ஸ்டே பண்ணி ஃபுல்லாக ஆர்டர் பண்ணி ஒரு 45 நாள் முடியும் போது அந்த பொண்ணோட வெயிட் 73 ஃபுல் டிரான்ஸ்மிஷன் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி எனக்கு சரி என்னோடய ஸ்டோரி இது. ஸோ நாளைக்கு அடுத்த வாரம் நான் திருப்பி நான் ஊருக்கு போகிறேன். ஊருக்கு போகும்போது அந்த மேரேஜ் நடக்க போகுது. அந்த மேரேஜில் அவன் பார்ப்பான். பார்த்தான்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுவான், கல்யாணம் பண்ணிக்கிறேன், இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லுவான். ஸோ அவங்க சொன்னான்னா நான் என்ன சொல்லட்டும், இது மாதிரி நடந்துச்சு அப்படின் போது நான் அப்போ அவங்களுக்கு சொன்ன ஒரு பதில், உனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஓகே சொல்லிக்கோ. ஆனால் நீ ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் சொன்னதை அவன் ஃபீல் பண்ணவே, சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஓகே சொல்லக்கூடாது. அப்போ நீ இழுத்தலுக்குள்ளே வரன்ற மாதிரி அவனுக்கு ஒரு தோணிடும்ல. ஸோ அப்போ அவனை அதை ஃபீல் பண்ணவே. அப்போது நீ ஓகே சொல்லக்கூடாது. இனிஷியலாக என்னோட தாட் ஆஃப் வியூ, நான் ஓகே சொல்ல மாட்டேன், அவனை அழ வச்சு தான் செய்வேன் அப்படின்னு. ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன். பொண்ணு ஊருக்கு போச்சு. ஊருக்கு போயிட்டு அந்த பையன்கிட்ட அதே மாதிரி பார்த்தான். அந்த பையன் பார்த்தோன்னே அந்த பையன் திருப்பி இல்லை நான் இப்போ அந்த பொண்ணை விட்டுட்டேன், நான் ஒன்று தான் கல்யாணம் பண்ண நினைக்கிறேன். இல்லை நான் சென்னைக்கு போனேன், வேறு பையனை பார்த்தேன், வேறு பையனை லவ் பண்ணிட்டேன், நான் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எனக்கு வேண்டாம் பாணி அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜெலாம் முடிச்சுட்டு வந்துச்சு. ஸோ பையன் அவங்க அம்மா கிட்ட சொல்லி, அவங்க அம்மா இவங்ககிட்ட கெஞ்சி எவ்வளோ இது பண்ணிட்டாங்க, வேணாம்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு 68 கிலோ 65 கிலோ 66 கிலோ வரைக்கும் வந்துட்டான். வந்துட்டு ஆல்மோஸ்ட் இன்னொரு 45 நாள் அந்த 90 டேஸ் முடிச்சதுக்கப்புறம் என்கிட்ட கேட்குறான், சார் நான் இப்போ அந்த பையனுக்கு ஓகே சொல்லட்டுமா? அது என்னம்மா டிசைட் பண்ணோம், அது நான் என்ன டிசைட் பண்ணுறது அப்படின்னா, இல்லை சார் நீங்கள் சொன்னீங்க, நான் அப்படியே இது பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் திருப்பி அந்த கால் எடுக்கலான்னு நினைக்கிறேன், உன்னோட விஷ் எடு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்துச்சு, செட்டில் ஆகிட்டாங்க. அதாவது வேண்டான்னு சொன்ன பொண்ணை அவனே திரும்ப கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்க, அது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா
நிறைய லைஃப் பர்சன்ஸோட லைஃப் இப்படி தான் மேம். இங்கே இப்போத்தி நிறைய பேரோட கதை நான் கேட்பேன், இவங்களோட ஸ்டோரிஸ் நிறைய நான் ஐ மீன் லிசனர். நான் ஏன் இவ்வளோ சாஃப்டாக இருக்கேன், இங்கே இப்போ கேட்கும்போது நான் ஏன் இவ்வளோ சைலண்டாக இருக்கேன் உங்களுக்கு தெரியுதுன்னா, நான் லிசனர். நான் நிறைய கேட்பேன், நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்பேன். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணுவோம் நான் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவேன். ஓகே, ஆன்லைன் கோச்சிங்லேயும் உங்களால் அந்த வெயிட் ரிடக்ஷன் கொண்டு வர முடியுதா? 200% ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ரெண்டு ஏன்னா நீங்கள் நேரில் இருக்க மாட்டீங்களா எங்கள் மிரட்டுறதுக்கு? மேம் நீங்கள் பண்ணுறதை நான் பார்த்து தான் மேம் இருப்பேன். நைஸாக கேட்டு பார்க்குறேன் ஏமாத்தலாமான்னு. இப்போ எல்லா தொழிலையும் போட்டி இருக்கும், இப்போ உங்கள் தொழிலையும் கண்டிப்பாக போட்டி இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய பேரை நீங்கள் சொல்கிறீங்க மாதத்துக்கு ஒரு 300 பேரை நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உங்கள் தொழிலில் இருக்கவங்க வந்து உங்கள் மேலே பொறாமை போட்டி அதெல்லாம் இருக்கா? அதெல்லாம் உங்கள் காதுக்கு வருதா? அது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? மேம் என்னோட லாஜிக் ஒன்று இருக்குது. நான் எல்லாத்துக்குமே ஒரு லாஜிக் ஒன்று செட் பண்ணிவிடுவேன் மேம். ஒரு ஃபார்முலா செட் பண்ணிவிடுவேன். அந்த ஃபார்முலா பின்னாடி தான் நான் போவேன். முதல் விஷயம், என்னை வேணான்ற எந்த மசரும் எனக்கு தேவையில்லை. முதல் விஷயம். ஓகே. ரெண்டாவது விஷயம் வந்து, நான் சொல்கிறத கேட்குறவங்களுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை நான் ட்ரெயின் பண்ணணும்னு நினச்சேன்னா, ஸோ நீங்கள் என்கிட்ட ஒரு டவுட்டோடு கேட்குறீங்க, என்ன கஷ்டப்படுறேன், எனக்கு இது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட கதையாக வரும் உங்களை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்காக, உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக. ஒரு கான்ட்ரவர்சியாக ஒருத்தவங்க பேசும்போது அந்த இடத்துல நான் நிற்கவே மாட்டேன். அதை வந்து உங்களுக்கு நான் டீச்சராக மட்டும்தான் இருப்பேன், உங்களோட சண்டை போட பர்சனும் நான் இருக்கவே மாட்டேன். அந்த மாதிரி பர்சனுக்கு நான் எந்த ஒரு பதிலுமே கொடுக்கவே மாட்டேன். என்னோட பதில் தேவையே இல்லை. ஐ டோன்ட் வேஸ்ட் மை டைம். ஸோ அவங்களுக்கு தெரியாது, தெரியவும் தேவையில்லை. ஸோ அதே அவங்க என்கிட்ட கற்றுக்கணும்னு என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். அந்த மாதிரி நிறைய இருக்கு மேம். ஸோ அதை வந்து எப்படின்னா, என்னை டேக் பண்ணி போடுவாங்க, என்னை இது பண்ணி போடுவாங்க. இருக்கிற எல்லா பெரிய பெரிய ப்ரொஃபஷனல்ஸுமே, பெரிய பெரிய டீச்சர்ஸ் ட்ரெயினர்ஸுமே என் மேலே ஒரு பெரிய கண் இருக்கு. ஓகே. தட் மீன்ஸ் அவங்க என் மேலே ஒரு இது நெகட்டிவ் சொல்லுவாங்க. நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன். இந்த வளர்ந்து வர்றவங்கள வந்து எப்போவுமே நானும் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எஸ், நான் ஒரே விஷயம் தான் அவங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் பொதுவாக எல்லார்கிட்ட சொல்கிற விஷயங்கள், நான் ரிசல்ட் கொடுத்துட்டு பேசுகிறேன். நான் எலிக்கோ பல்லிக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை, மனுஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நான் எல்லாமே ரிசல்ட் கொடுத்து ரிசல்ட்டை வச்சு தான் பேசுறது. இவங்க எவனோ கொடுத்த ரிசல்ட்டை வச்சு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க தெரியாது, நீங்கள் அப்படி தான் பேசுவீங்க. எனக்கு ரிசல்ட் கொடுக்க தெரியும், ரிசல்ட் கொடுக்குறவங்கிட்ட பேசினா மட்டும் போதும். என்னை பற்றி பின்னாடி பேசுறவங்க பின்னாடி பாட்டு பேசிகிட்டு இருக்கேன், நான் பாட்டு முன்னாடி ஓடிட்டுருக்கேன், அவ்வளோதான். அதை இக்னோர் பண்ணி விட்டுறீங்க. அது கிட்டேயே போக மாட்டேன். ஓகே. அப்படி மீறியும் நமக்கு காண்டாகும், கோவம் வரும். பட் இருந்தாலுமே நம்ம வந்து அதை ஓவர் கம் பண்ணி வந்துடுறீங்க. என் ஒய்ஃப் கிட்ட சொல்லுவேன். ஒய்ஃப் அதை பார்ப்பாங்க. பார்த்தோன்னே, நீ ட்ரெயின் பண்ணதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள போய் பாரு, இவங்களாம் கண்டுக்காத. ஓ, உங்க பின்னாடி ஒரு சக்சஸ் விமன் நிக்கிறாங்க, அதனாலதான் நீங்க அப்படியே எல்லாத்தையும் இல்லைன்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஆமாம், இந்த விஷயத்தெல்லாம் நான் மேஜராக அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். ஷேர் பண்ணும்போது அவங்க தான் முதல்ல என்னை கூல் டவுன் பண்ணுவாங்க. இதை நீ கேட்கவே கூடாது, இது கன்சிடரே பண்ணக்கூடாது. ஏன்னா பிகாஸ் என்னோட ஹார்ட் ஒர்க் வேறு, நான் ட்ரெயின் ஆன விதம் வேறு, என்னோடய ஸ்டோரியே வேறு. என் ஸ்டோரி வந்து வேறு லெவல் ஸ்டோரி. ஸோ முழுக்க என் ஸ்டோரி வந்து ஹார்ட் ஒர்க்கில் மட்டுமே வளர்ந்த ஒரு கதை. ஓகே. அந்த எஃபோர்ட் மட்டுமே என்னோட கதை. ஸோ அந்த எஃபோர்ட் எப்படி போகணும்னு கற்றுக் கொடுக்கறது தான் என்னோட. அதாவது ஒரு மிலிட்ரி பர்சன் வந்து நாட்டுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு முன்னேறி போயிட்டு இருக்க மாதிரி அதே கான்செப்டை நீங்கள் இங்கே கொண்டு வந்து உங்களுடைய பாதையில் முன்னேறி சென்றீங்க. எஸ், இதில் நிறைய பேரோட லைஃபுக்கு என்னோட பேட்டர்ன் தேவைப்படுது. ஓகே. நான் தேவைப்படுறேன் இல்லை, என்னோட பேட்டர்ன் தேவைப்படுது. அது நீங்கள் எப்படி இதை டயக்னைஸ் பண்ணுறீங்க, எப்படி உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, ஒரு பர்சனுக்கும் டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு, டிஃப்ரெண்ட்டான எக்ஸசைஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறதுல நிறைய பேருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது. நீங்க கோர்ஸை கண்டக்ட் பண்ணிடக்கூடாது? அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரைனிங் அகாடமி அது இருக்கு மேம், அந்த பிளானும் இருக்கு. ஆனால் அது இப்போ இல்லை. நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிடணும் மேம். நான் ஒன்று கற்றுக்கிறேன் என் ப்ரோக்ராமில். நான் நிறைய விஷயம் எதெல்லாம் நான் பண்ணக்கூடாதுன்னு நினச்சினோ அதை ஒன்றா அதை வந்து நான் ட்ரெயின் ஆகி கொண்டு வரேன். ஓகே. ஸோ எனக்கு அதில் கொஞ்சம் ட்ரைனிங் தேவைப்படுது. ஓகே.
கடைசி கேள்வி, உங்ககிட்ட ஸ்டூடெண்ட்டாக நான் வரேன், நான் எதை வீட்டில் விட்டுட்டு வரணும்? உங்ககிட்ட வந்து ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்துட்டுனா நான் எதை விட்டுட்டு வரணும்? அந்த பர்சனோட கிரீடத்தை கழட்டி வச்சுட்டு வரணும். ஓகே. ஏன்னா அந்த பர்சனுக்கு ஒரு பர்சனுக்கும் அந்த பர்சனோட கிரீடம் ஒன்று இருக்கும். அவங்களோட கிரீடம் வந்து அவங்களோட ப்ரொஃபஷன், அவங்களோட கரியர். அந்த கரியரில் அவங்க ஸ்ட்ராங். நான் அந்த கரியர் கிட்ட போகும்போது நான் அவங்களுக்கு ஸ்டூடெண்ட், என் கரியர் கிட்ட வரும்போது அவங்க எனக்கு ஸ்டூடெண்ட். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஜட்ஜு வந்து தான் ஜட்ஜுனே சொல்லிக்காம உங்ககிட்ட வந்து ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணாங்க, அந்த மாதிரி அது மாதிரி வரணுன்றீங்க. எஸ். ஓகே, நன்றி. எங்களோட ப்ரோக்ராமுக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.